ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சுமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீபதியான பகவானுடைய பரமானுகிரகத்துடனும் அடியவங்களோட குரு ஸ்ரீ துஷ்யந்த் சுவாமியினுடைய அனுகிரகத்துடன் நாம் போன வாரம் மனநிம்மதி தரும் கோபாலன் அப்படிங்கிற தலைப்பின் கீழே சுவாமி வேதாந்த தேசிகன் அருளி செய்த கோபால விம்சதியின் முதல் 11 ஸ்லோகங்களை அனுபவித்தோம். இந்த மெகா சீரியல்லாம் இதுவரைன்னு ஒன்று போடுவா, தொடரும்னு ஒன்று, இனின்னு ஒன்று போடுவா. அதாவது போன வாரமோ நேற்றைய தினமோ என்ன காண்பிச்சா அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துட்டு மேலும் இன்றைய தினம் என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத காண்பிப்பா. அதுபோல முதல் 11 ஸ்லோகங்கள்ல சுவாமி தேசிகன் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறத அடைய ஒரு சின்ன ரீகேப் மாதிரி கொடுத்துருக்கேன். 12வது ஸ்லோகத்திலேருந்து இன்றைய தினம் விஸ்தாரமா அனுபவிப்போம். சுவாமி வேதாந்த தேசிகன் திருவகீந்திரபுரத்துல சேவை சாதிக்கிற ராமர் மேல கட்டாமுட்டான்னு நம்ம வந்து வெள்ள சீட மாதிரி ரகுவீர கத்தியம் அப்படிங்கிற இந்த ஒரு கத்தியத்தை பாடிக்க வாயிலே நுழையாது. சரி, இவ்வளவு கட்டமான ஒரு கத்தியத்தை பாடிட்டோம், ஈஸியா வாயில போட்டோடனே கரையிற மாதிரி ஒரு ஸ்தோத்திரத்தை பாடுவோம் அப்படிங்கிறதுக்காக அதே திருவகீந்திரபுரத்துல சேவை சாதிக்கிற கிருஷ்ணர் மேல இந்த கோபால விம்சதி அப்படிங்கிற 21 ஸ்லோகங்களோடு கூடிய இந்த ஸ்தோத்திர பிரபந்தத்தை சுவாமி தேசிகன் ரச்சனை பண்றார். அதுல முதல் ஸ்லோகத்துல வந்தே விருந்தாவனசரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம் அப்படின்னு எந்த கிருஷ்ணர் பிருந்தாவன காடுகள்ல சஞ்சாரம் பண்ணாரோ, எந்த கிருஷ்ணர் கோபிகைகளுக்கு பிரியமானவரோ, எந்த பகவான் ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு அவதாரம் பண்ணாரோ, யார் வைஜெயந்தி மாலையை தரித்துக் கொண்டிருக்கிறாரோ அப்பேற்பட்ட அந்த கோபாலனை நான் வணங்குகிறேன் அப்படின்னும், 2வது ஸ்லோகத்துல வாஜம் நிஜாங்கரசிகாம் பிரசமீக்ஷமானஹ வக்ராரவிந்த வினிவேஷித பாஞ்சஜன்யஹ வட்னத்ருகோண ருச்சிரே வரபுண்டரீகே பத்தாசனோ ஜெயதி வல்லவ சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு முக்கோணத்துக்கு நடுவுல அஷ்டதள பத்மத்துல கோபாலன் கையில பாஞ்சஜன்யத்தோட மடியில சரஸ்வதியோட சேவை சாதிக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு கோபால யந்திரத்தையும் மந்திரத்தையும் சுவாமி தேசிகன் இந்த 2வது ஸ்லோகத்தை சொல்றார். அதாவது சரஸ்வதிக்கே கோபாலன் கிருஷ்ணர் தான் ஞான உபதேசம் பண்றதா சொல்றார். ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல சுவாமி தேசிகன் தாட்சிண்ய ரம்யா கிரிஷஸ்ய மூர்த்தி தேவி சரோஜாசன தர்மபத்னி வியாசாதயோபி வியபதேசிய வாசகா ஸ்புரந்தி சர்வே தம சக்திலேசைஹி அப்படின்னு சரஸ்வதிக்கு ஹயக்ரீவ ஞான உபதேசம் பண்றதா சொல்றார். அதே போல இந்த ஒரு ஸ்லோகத்துல கோபாலன் ஞான உபதேசம் பண்றதா சுவாமி தேசிகன் சொல்றார். அடுத்த 3வது ஸ்லோகத்துல ஆம்னாய கந்தி ருதித ஸ்புரிதாதரோஷ்டம் ஆஸ்ரா விலேக்ஷணம் அனுக்ஷண மந்தஹாசம் கோபால பிம்பவபுஷம் குஹனா ஜனன்யாக பிராணஸ்தனம் தயம் அவைமி பரம்புமாம்சம். இது கிருஷ்ணரோ ஒரு சின்ன குழந்தைய டிஸ்கிரைப் பண்ற. சின்ன குழந்தைனா என்ன பண்ணும், எதுக்கு எடுத்தாலும் அழு, இப்படி அழுது அழுது கண்ணெல்லாம் தனியா ருதித ஸ்புரிதாதரோஷ்டம், உதடெல்லாம் துடிக்கிறது இந்த குழந்தைக்கு. அப்பேற்பட்ட இந்த குழந்தை திடீர்னு சிரிக்கிறது, அனுக்ஷண மந்தஹாசம். அப்பேற்பட்ட கோபால டிம்பவபுஷம், கோபாலன் அதாவது ஒரு மாடு மேய்க்கிற பையன் உருவ வேஷத்துல இருக்கிற இந்த ஒரு குழந்தை. மேலும் குஹனாஜனன்யாக பிராணஸ்தனந்தயம், இது சாதாரண குழந்தை நினைச்சுடாத, இது மாறுவேடம் தரித்த தாயான பூதனையை கொன்ற குழந்தை. மேலும் ஆம்னாய கந்தி, வேதத்தின் வாசனையுடன் கூடிய குழந்தை அப்படின்னு இந்த 3வது ஸ்லோகத்திலையும் 4வது ஸ்லோகத்துல ஆவிர்பவத் வனிபிருதாபரணம் புரஸ்தாத் ஆகுஞ்சிதைக சரணம் நிபிருதான்ய பாதம் தத்ரானிமந்த முகரேண நிபத்த தாளம் நாதஸ்யனந்த பவனே நவநீத நாட்டியம் அப்படின்னு கிருஷ்ணர் அந்த ஒரு கோண வண்டிக்காக கோபிகைகள் சரு சரு தயிர் கடையிற அந்த ஒரு ஓசைக்கு நிலையில்லாத ஆபரணங்கள் அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டு இருக்கிற அந்த ஆபரணங்களோட தையாட்டக்கான ஆடுற அந்த நவநீத நாட்டியம், ஒரு காலை தூக்கி கொண்டு ஒரு காலை நீட்டி கொண்டு ஆடுற அந்த நவநீத நாட்டியம் என் முன்னே தோன்றட்டும் ஆவிர்பவது என்று சுவாமி தேசிகன் 4வது ஸ்லோகத்துல பிரார்த்தனை பண்றார். அடுத்த 5வது ஸ்லோகத்துல ஹர்த்தும் கும்பே வினிஹித கலஹா சுவாது ஹையங்க வீணம் திருஷ்டுவா தாமகிரஹண சடுலாம் மாதரம் ஜாதரோஷாம் பாயாதீஷாத் பிரசரித பதஹா நாபகச்சன் நதிஷ்டன் மித்யா கோபஹா சபதி நயனே மீரயன் விஸ்வகோப்தா அப்படின்னு சுவாது ஹையங்க வீணம் டேஸ்டியான அந்த வட்டையை தின்றதுக்காக பானைக்குள்ள கிருஷ்ணர் கையை விடும் பொழுது கயருடன் கூடிய கோபமான யசோதாமாவை கிருஷ்ணர் பார்த்து போயிடும். ஐயோ, யசோதாமா வந்துட்டு எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு ஓடலாம்னு ஒரு காலம் முன்னாடி எடுத்து வைக்கிறாரா, அப்படின்னு நின்றுடுறாரு. ஐயோ, இப்ப நான் ஓடினேன்னா எனக்கு வெண்ணெய் போயிடும், வெண்ணெய் கிடைக்காது. ஓடலைன்னா நான் யசோதா மாட்ட கிடைச்சிருவேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடியுமா கையில வெண்ணையோட யோசிச்சுட்டு இருக்க அந்த கிருஷ்ணரை
நான் வணங்குகிறேன் அப்படின்னு இந்த 5வது ஸ்லோகத்திலையும் 6வது ஸ்லோகத்துல பிரஜயோஷி அபங்க வேதனீயம் மதுராபாக்யம் அனன்ய போக்யமீனே வசுதேவ வதூஸ்தனந்தயம் தட் கிமபி பிரம்மகிஷோர பாவதிருஷ்யம் அப்படின்னு. இப்போ யசோதாமா கிருஷ்ணனை கட்டி போட்டுட்டா, கோபிகைகளுக்கெல்லாம் வருத்தம், துரு துருன்னு இருக்கிற குழந்தை இப்படி கட்டி போட்டுட்டாலே ஓரளோட அப்படின்னு. என்ன பண்றா, பார்க்கணும்னு ஆசை இந்த குழந்தைய, ஆனா பார்த்தா குழந்தை எம்பாரஸ் ஆயிடும். அதனால என்ன பண்றா, அபாங்க வேதனீயம் ஓரக்கண்ணால் அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரி போறான். மதுரா பாக்கியம் மதுரைக்கு வாய்த்த பாக்கியம் யோகிகளால் தேடப்படுகின்றவர். அனன்ய போக்கியம் ஈடே வசுதேவ வதூஸ்தனந்தயம் வசுதேவரின் மனைவியான தேவகியின் பாலை குடிக்க அருகதையானவன் கிமபி பிரம்மகிஷோர பாவதிருஷ்யம். இந்த குழந்தை சாட்சாத் பரபிரம்மே இங்க ஒரு குழந்தையா வந்திருக்கு அப்படின்னு இந்த 7வது ஸ்லோகத்திலையும் 6வது ஸ்லோகத்திலையும் 7வது ஸ்லோகத்துல பதவி பரிவர்த்தித கந்தரம் பயேன ஸ்மிதபுல்லாதர பல்லவம் ஸ்மராமி விட்டபிட் புனிராசகம் கயோஸ்டிது விபுலோலூகல கர்ஷகம் குமாரம். இது இப்போ வந்து கிருஷ்ணர் அந்த ஒரு உரலை தடனை இழுத்துட்டு போய் 2 யமலார்ஜுன மரங்களுக்கு நடுவில் பூந்து யமலார்ஜுன மரங்களை முறித்து கந்தர்வர்களுக்கு சாப விமோசனம் கொடுத்த அந்த தாமோதர லீலைய சுவாமி தேசிகன் இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். கண்ணிரும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ட பண்ணிய பெருமாயின் என் நப்படில் நன்னித்தன் குருகூர் நம்பியற்றக்கால் அன்னைக்கும் அமுது ஊரும் என் நாவுக்கே அப்படின்னு முதல்கவியாழ்வார் எடுக்கிறார். அப்பேற்பட்ட இந்த தாமோதரிலேயே இந்த 7வது ஸ்லோகத்திலும் 8வது ஸ்லோகத்துல நிகடேஷு நிசாமயாமி நித்தியம் நிகமாந்தையில் அதுனாபி மிருத்தியமானம் யமலார்ஜுன திருஷ்ட பாலகேளிம் யமுனா சாட்சிக யௌவனம் திவானம் அப்படின்னா என் பக்கத்தை யாரோ ஒருத்தரை பார்க்கிறேன். யார் பார்க்குற? ஸ்ரீவர்தனை பார்க்கிறேன். நிகடேஷு நிசாமயாமி யாரை பார்க்கிற? வேதாந்தங்களால் இன்னும் தேடப்படுகின்றவர் எவரோட பால கேளிக்கைகளை யமலார்ஜுன மரங்கள் பார்த்ததோ, எவரோட யமுனத்துக்கு யமுன நதி சாட்சியா இருக்கோ அப்பேற்பட்ட அந்த பரபிரம்மத்தை அந்த கோபாலனை நான் என் பக்கத்திலே பார்க்கிறேன். இன்னும் 9வது ஸ்லோகத்துல பதவி மதவீயசி விமுக்தேஹே அடவி சம்பதம் அம்புவாகயந்தி அருணாதர சாபிலாஷ வம்சாம் கருணாம் காரணமானுஷீம் பஜாமி. பிருந்தாவனத்துக்கு கருணையை வர்ஷிக்கின்ற ஒரு கார்மேகம் போல திகழ்கின்றவர், கருணையே உருவெடுத்தவர், எவரோட அதரத்துக்கிட்ட புல்லாங்குழல் எப்ப பார்த்தாலும் இருக்கணும்னு ஆசைப்படுறதோ அப்பேற்பட்ட இந்த கோபாலனை நான் வணங்குகிறேன் அப்படின்னு 10வது ஸ்லோகத்தை அனிமேஷ நிஷேவனீய மக்ஷ்ணோஹோ அஜகத் யௌவனம் ஆவிரஸ்து சித்தே கலஹாயுத குத்தலம் கலாபீஹி கருணோன்மாதக விப்ரமம் அஹோமே அப்படின்னு. கிருஷ்ணனோட பிரகாசமான உருவம் என்னோட மனசு தெரியுது, எப்பேற்பட்ட பிரைட்டான உருவம் அப்படின்னா அனிமேஷ நிஷேவனீயம், ஒரு செகண்ட் கூட கண்ணை சிமிட்டாக பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையை தூண்டுற ஒரு உருவம், அஜகத் யௌவனம் என்று 16 திகழற ஒரு உருவம், கருணோன்மாதக விப்ரமம் நம்மளோட இந்திரியங்களை மயக்கக்கூடிய ஒரு உருவம். அப்பேற்பட்ட கிருஷ்ணனோட உருவம் என்னோட மனசுல தெரியறது அப்படின்னும் 11வது ஸ்லோகத்துல அனுயாயி மனோஜ்ஞ வம்சநாளைஹி அவத்து ஸ்பரிசித வல்லவி விமோகைஹி அனகஸ்மித சீதலை ரசோமா மனுகம்பாசரி தம்புஜைஹி அபாங்கைஹி. இது கிருஷ்ணர் அவரோட கடைக்கண் பார்வை ஓரக்கண் பார்வையால் என்னை காப்பாற்றட்டும். எப்பேற்பட்ட கடைக்கண் பார்வை? அனுயாயி மனோஜ்ஞ வம்ச நாளைஹி. கிருஷ்ணர் புல்லாங்குழல ஒரு ஓட்டையா அழுத்திட்டு வாசிக்கும் பொழுது அந்த ஒரு ஓட்டையும் தொடர்ந்துட்டே போற ஒரு ஓரக்கண் பார்வை. அவர் தூ ஸ்பரிசித வல்லவி விமோகைஹி கோபிகைகளை மகிழ்விக்கக்கூடிய ஒரு ஓரக்கண் பார்வை. அனகஸ்மித சீதலிஹி குற்றமற்ற ஒரு சிரிப்புடன் குளிர்விக்கக்கூடிய ஓரக்கண் பார்வை. மேலும் அனுகம்பாசரி தம்புஜைஹி ஒரு குளத்துல எப்படி தாமரை இருக்குமோ அது போல கருணை அப்படிங்கிற குளத்துல தாமரை போன்ற இருக்கின்ற கிருஷ்ணர், தாமரை போன்ற இருக்கின்ற அந்த அபாங்கங்களால் கிருஷ்ணர் என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த முதல் 11 ஸ்லோகங்கள்ல சாதிக்கிறார். இன்றைய தினம் 12வது ஸ்லோகத்திலிருந்து கடைசி ஸ்லோகமான 21வது ஸ்லோகம் வரைக்கும் அனுபவிக்க உள்ளோம். அதுல முதல் ஸ்லோகம் 12வது ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் ஒரு விஷ்லிஸ்ட் வைக்கிறார். ஏதோ ஒன்று ஆசைப்படுறார். என்ன ஆசைப்படுறார்? அதராகித சாருவம்ச நாளாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீல சிலா விபங்க நீலாக பிரதிபாசந்து மாந்திம பிரயாணே. அதராகித சாருவம்ச நாளா பிரதிபா ஏதோ ஒரு விஷயமான ஞாபகம். என்ன ஞாபகம்? கத்திரிக்காய் வாங்கணும், முருங்கைக்காய் வாங்கணுங்கிற க்ரோசரி லிஸ்டா அப்படின்னா இல்ல இல்ல, இது அந்திம பிரயாணே சந்து மகாந்திம பிரயாணே. என்னோட இறுதி காலத்துல இந்த ஞாபகம் இருக்கணும். ஓஹோ, என்ன ஞாபகம்? அதராகித சாரு வம்ச நாளாக பிரதிபாக. கண்ணன் புல்லாங்குழலை அவர் அந்த அதரத்தில் வைத்துக் கொண்டு வாசிக்கின்ற அந்த ஞாபகம் எனது மனதில் இருக்க வேண்டும். 2வது மகுடாலம்பி மயூர மிஞ்சமாலாக பிரதிபாக. கண்ணன் அவரோட மகுடத்துல அழகா மயிலரக மாலையா கோத்து போட்டு இருக்கிற அந்த ஞாபகம் எனது மனதில் இருக்க வேண்டும். 3வது
ஹரிநீல சிலா விபங்க நீலாகா பிரதிபாகா. அப்போ புதுசா உடைக்கப்பட்ட சஃபயரோட நிறத்துல இந்திரநீல மணியின் நிறத்தில் இருக்கின்ற கண்ணனது திருவேணியின் ஞாபகங்கள் சந்து மமாந்திம பிரயாணே, என்னோட இறுதி காலத்துல இருக்க வேண்டும். அப்போ இந்திரநீல மணியின் நிறத்தில் இருக்கும் கண்ணன் அழகா புல்லாங்குழலை அவரது அதரத்தில் வைத்து வாசித்துக் கொண்டு மகுடத்துல அழகா மயிலனக மாலையா கோத்து போட்டு இருக்கிற நீலமேக சியாவலனா பீதாம்பரதாரியா இருக்கிற கண்ணனோட ஞாபகம் என்னோட இறுதி காலத்துல இருக்கணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஒரு ஸ்லோகத்துல பிரார்த்தனை பண்ற. எதுக்கு கிருஷ்ணனோட ஞாபகம் இறுதி காலத்துல இருக்கணும் அப்படின்னா, இதுக்கு தக்ரதோ நியாயம் அப்படின்னு பேர் சாஸ்திரத்துல. அதாவது இறுதி காலத்துல ஆத்மா பிரியும் பொழுது நம்ம என்னதான் நினைக்கிறோமோ அடுத்த ஜென்மத்துல அதுவாவே ஆயிடுவோம். இதுக்கு ஒரு வெல் சூட்டட் எக்ஸாம்பிள் ஜலபரதரோட உபாக்கியானம் ஸ்ரீமத் பாகவதத்துல. பரதர் ரிஷபநாதரோட பிள்ளை ராஜ்யத்தெல்லாம் ஆண்டு அவரோட அடுத்த சந்ததிகிட்ட கொடுத்து காட்டுக்கு தபஸ் போற. இப்போ தபஸ் பண்ணிட்டே இருக்காரு. அப்போ இவர் ஒரு காட்சியை பாக்குறாரு. என்ன காட்சி அப்படின்னா, ஒரு கர்ப்பவதியா இருக்கிற பெண்மான் சிங்கத்துக்கு பயந்து ஓடிட்டு வருது, ஒரு ஆழ தாண்டி குதிக்கணும். அப்போ இந்த மானோட வயத்துல இருக்கிற குழந்தை அந்த குட்டி மான் கீழே விழுந்துருது, தத்தளிக்கிறது அந்த நதியில. இப்போ ஜலபரதருக்கு கருணை வந்துட்டு, இந்த மான் இப்படி தத்தளிக்கிறதே அப்படின்னு அதை எடுத்து உபச்சாரம் எல்லாம் பண்ணி தொடச்சு விட்டு எல்லாத்தையும் அப்படி வச்சிருக்க. இப்போ இந்த ஜலபரதர் எப்ப பார்த்தாலும் தபஸ் பண்ணிட்டு இருப்பார். 24 மணி நேரமும் தபஸ் பண்ணுவார். 24 23 ஆச்சு, 1 மணி நேரம் மானுக்கு. 23 22 ஆச்சு, 2 மணி நேரம் மானுக்கு. இப்படி தபஸ் பண்ற நேரம் குறைய 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 மான் 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 மானோட ரொம்ப அட்டாச் ஆயிட்டார் ஜலபரதர். கடைசியில உயிரை விடும் பொழுது மான நினைச்சுட்டே உயிரை விடு, அடுத்த ஜென்மத்துல மானா போறார். ஆனா எனக்கு அடிச்சலுக்கு ஜாதிஸ்வராகா அப்படின்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில் எடுக்கிறார். அதாவது லட்சத்துல ஒருத்தருக்கு தான் பூர்வ ஜென்ம ஞாபகம் இருக்குமா, அந்த லட்சத்துல இவரும் ஒருத்தர். இவருக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் இருந்தது. இந்த மான் வந்து ரொம்ப வருத்தப்படுறது, ஐயோ என்னோட பூர்வ ஜென்மத்தை நான் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு. இந்த மான் வந்து எப்படா இந்த ஜென்மம் முடியும் அப்படின்னு காத்துட்டு இருக்கு. அடுத்த ஜென்மத்துல ரியலைசேஷனோடைய ஜடபரதரா இந்த பரதர் பிறக்கிறார். பின்பு பகவத் சரணங்களை அடையிறார். அப்போ மான நினைச்சுட்டே உயிரை விடுறார், அடுத்த ஜென்மத்துல மானானார். கிருஷ்ணன் நினைச்சுட்டே நம்மளோட ஆத்மா பிரியறது, ஜீவாத்மா பிரியறது அப்படின்னா அடுத்த ஜென்மமே கிடையாது, மோட்சம் நிச்சயம். அப்படிங்கிறதுனாலதான் சுவாமி தேசிகன் இந்த ஒரு ஸ்லோகத்தை அந்திம ஸ்மிருதி கிருஷ்ணனுடையதாக இருக்கணும், காப்பியுடையதாக இருக்க வேண்டாம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். சுவாமி தேசிகனுடைய நாடகம் சங்கல்ப சூரியோதயம். இந்த நாடகத்துல நாரதருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டைலாக் இந்த அதராகிக சாரு வம்ச நாளாகா அப்படிங்கிறது ஒரு ஸ்லோகம். இப்படி நம்ம சார்பா சுவாமி தேசிகன் அந்திம ஸ்மிருதி கிருஷ்ணனுடையதாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ற இந்த 12வது ஸ்லோகத்துல அடுத்த ஸ்லோகங்களே அடையனோட சகபாட்டி ஸ்ரீவர்தன் கூறுவார். நமஸ்காரம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு சுப தினத்தில், ஒரு சுப வேளையில் கவிதார்க்கிக சிம்மம்னு போற்றப்படக்கூடிய சுவாமி தேசிகன் லோக ஜகத்குருன்னு சொல்லக்கூடிய சாட்சாத் அந்த கிருஷ்ண பரமாத்மா மீது ஒரு பக்தி சொட்ட ஒரு ஸ்தோத்திர பிரபந்தம் அருளி பண்ணினார். கோபால விம்சதி அப்படிங்கிற அந்த ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்துல இப்போ 13வது ஸ்லோகத்துக்கும் 14வது ஸ்லோகத்துக்குமான அந்த அர்த்தத்தை அனுபவிக்க போறோம். பகவான் சாது பரித்ராணார்த்தமாகவும் துஷ்ட நிரசனார்த்தமாகவும் தர்ம சம்ஸ்தாபனார்த்தமாகவும் பகவான் பண்ணின அவதாரங்கள் அப்படிங்கிறது பற்பல நிறைய பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட அந்த பெருமாளுக்கு ஒரு பிரபந்தம்னு இருக்கணுமே கேட்டா பிரபந்தங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா இந்த லோகத்துல நம்மள மாதிரியான மக்களுக்கு நமக்கு புரியும்படியில நம்ம ஏத்துக்குமான ஒரு வழியில எல்லோருக்கும் சுலபமான ஒரு சாஸ்திரத்தை கொடுத்து போன ஒரு அவதாரம் அப்படின்னு சொன்னா அது நம்ம ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். லோகத்துல பெருமாள் நம்மள மாதிரியே நம்மளோடவே வாழ்ந்து பல சுக துக்கங்களை அனுபவித்து அதே சமயத்துல எல்லாரையும் கிருஷ்ண பக்தியில ஈடுபடுத்தி எல்லோருக்கும் அந்த பக்தியை ஊட்டி மோட்சத்துக்கான ஒரு எளிதான வழியை வகுத்து கொடுத்தார் பெருமாள். அப்பேற்பட்ட அந்த பெருமாளினுடைய ஜென்ம கர்மங்களை எல்லாம் அனுபவிப்பவர்களுக்கு பிறவிப்பிணிங்கிற அந்த நிலையே வராது அப்படின்னு கீதாச்சாரியனா கண்ணன் தன்னுடைய கீதையிலேயே சொல்றான். அத தீர்த்தர் சொல்றார், கிருபயா மாமுத்தர ஸ்ரீ கிருஷ்ணா
ஹரே முகுந்த கிருபயா மாமுத்தர ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு என்ன உத்தாரணம் பண்ணிட்டேன் அப்படின்னு தீர்த்தர் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கேட்கிறார். எனவே அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ண பரமாத்மா தான் பண்ணின அந்த அவதாரங்கள், அந்த லீலா சேஷ்டிதங்கள்னு அத்தனையும் சுவாமி தேசிகன் இந்த கோபால விஷயத்துல கொடுத்திருக்கார். அதுல இப்போ அடியனுடைய சகபாடி ரிஷி சொன்னது போல சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்றாரோ இல்லையோ, உன்னுடைய அந்த திருவுருவங்கிறது பிரதிவாகா சந்துமம் அந்திம பிரயாணேன்னு எனக்கு கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கணும்னு ஏன் சொல்றார்? எப்பொழுதுமே பெருமாளை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை. பிரார்த்தனை பண்ணிட்டார், நிறைவேற்றி வைக்கணும் இல்லையோ, அந்த நிறைவேற்றி வைக்கிறாரா இல்லையாங்கிறது தான் இந்த 13வது ஸ்லோகம். அந்த தரிசன சமானாகார சாட்சா்காரத்தை பெருமான் அவருக்கு எப்படி காட்டுறாருங்கிறது இந்த 13வது ஸ்லோகம். அதை அனுபவிப்போம். அகிலான் அவலோகயாமி காலான் மகிழா அதீன புஜாந்தரஸ்ய யூனஹ அபிலாஷ பதம் ரஜாங்கனானாம் அபிலாப கிரம தூரம் ஆபிரூப்யம். ஆபிரூப்யம் அப்படின்ற அந்த ஒரு சொல்லில முடிச்சிருக்க. ஆபிரூப்யம் அப்படின்னு சொன்னா விசேஷ்யம் அப்படின்னு பொருள். அந்த விசேஷத்துக்கு பெரியவாள்லாம் பல விசேஷணங்களை கொடுத்திருக்கா. அது என்னன்னு பார்ப்போம். அதாவது ஆபிரூப்யம்னு சொன்னா பெருமாளுடைய அழகான திருவுருவம். அது தேசிகனுக்கு பார்த்துட்டே இருக்கணும்னு தோன்றதாம். அதனாலதான் அகிலான் அவலோகயாமி காலான்னு எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்துலயும் பெருமாளை பார்க்கணும், அதை எல்லா காலத்திலையும் பார்க்கணும். அதனால அகிலான் அவலோகயாமி காலான் அப்படின்னு அந்த பெருமானுடைய திருவுருவத்தை பார்த்துட்டே இருக்கணும். இது முதல் விசேஷனம். 2வது வரியில மகிழா அதீன புஜாந்தரஸ்ய யூனஹா. மகிழான்னு சொன்னா இந்த இடத்துல பெண்கள்ல தலைவியா இருக்கக்கூடிய பெரிய விராட்டியார் மகாலட்சுமியை குறிக்கும். அப்பேற்பட்ட அந்த மகாலட்சுமிக்கு அதீனப்பட்டிருக்கக்கூடிய அதீன புஜாந்தரஸ்ய புஜ அந்தரம் திருமார்பை உடைய உன்னுடைய ஆபிரூபியத்தை தரிசனம் பண்ண ஆசைப்படுறேன். ஒன்னொன்னுத்தையும் அப்படியே ஆபிரூபியத்துக்கு ஈக்குவேட் பண்ணிட்டே வரணும். இந்த இடத்துல மகிழா அதீன புஜாந்தரஸ்ய யூனஹான்னு பெரிய விராட்டிக்கு அந்த நாச்சியாருக்கு அதீனப்பட்டு ஆட்பட்டு இருக்கக்கூடிய உன்னுடைய அந்த ஆபிரூபியத்தை தரிசனம் பண்ண ஆசைப்படுறேன். யூனஹா அபிலாஷ பதம். அடுத்த வரி யூனஹான்னா யௌவன பிராய கண்ணன். அந்த யௌவன பிராய கண்ணனை பார்த்தா பிரஜ அங்கனானாம்னு கோபஸ்திரீகளுக்கெல்லாம் அப்படி ஒரு ஆசையம், அவனை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கேன்னு ஒரு ஆசையம் அவளுக்கு. அவளுடைய அந்த அபிலாஷைக்கு அந்த ஒரு இச்சைக்கு பாத்திரமா இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த யௌவன பிராய கண்ணனுடைய ஆபிரூபியம், அவனுடைய அந்த திருவுருவத்தை தரிசனம் பண்ண ஆசைப்படுறேன். கடைசியா அபிலாப கிரம தூரமாபிரூபியம்னு நம்ம பேசக்கூடிய அந்த பேச்சுக்கு அப்பாற்பட்டு இருக்கானாம் பெருமாள். மொழிக்கு அப்பாற்பட்டு அப்புறமேனா விளங்கக்கூடிய உன்னுடைய அந்த ஆபிரூபியத்தை தரிசனம் பண்ண ஆசைப்படுறேன்னு இத்தனை விசேஷணங்களை தேசிகன் இந்த இடத்துல நமக்கு ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்னு ஒரு இண்டிகேட் பண்ற. நமக்கு அப்பேற்பட்ட அந்த பெருமாள் இத்தனைக்கும் ஆபிரூபம் ஆபிரூபியம் ஆபிரூபியம்னு சொல்றாளே, அந்த பெருமாள் இவ்வளவு அழகான திருமேனியை வச்சுட்டு எங்கதான் போறாருன்னு கேட்டா, பக்தன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரணும் முடியும். எப்பொழுதுமே பகவான சாதாரணமா பொறுமை ஆராதனை பண்ணினோம்னா அது சிம்ம கதி வீரம்னு அழகா ஆடி அசைஞ்சு வருவராம். ஆனா அதுவே கூக்குரல்னு ஒண்ணு விட்டா, யோ என் குழந்தை தவிக்கிறதேன்னு ஓடி வந்துடுவராம். கை கால் புரியாதாம் பகவானுக்கு. மூலேக்கு கிண்ணேன்னு கஜேந்திரன் கூப்பிட்டாரு இல்லையா, பெருமாளுக்கு தெரியலையா, யோ என் பக்தன் என் குழந்தை கூப்பிடுறானேடா, அவனுக்கு நான் போனமே என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு கடகடகடகடான்னு ஓடி வந்துடுவானாம். அதனால தேசிகன் சொல்றார், எப்பொழுதுமே நான் உனக்கு கைங்கரியமே பண்ணிட்டு இருக்கணும். உனக்கு நான் லக்ஷ்மண கைங்கரியமும் பண்ணணும், பரத கைங்கரியமும் பண்ணணும். லக்ஷ்மண கைங்கரியம்னா என்ன, கூடவே இருந்து பெருமாளுக்கு அப்படியே அவர் சொல்றதை அப்படியே பண்றது. பரத கைங்கரியம்னா நிதிக்கு உட்பட்டு பகவான் சொல்லியிருக்காருன்னா அதை நிறைவேற்றணும். நிதிக்கு உட்பட்டு பண்ணக்கூடிய கைங்கரியம். இந்த 2 கைங்கரியத்தையும் அவனுக்கு பண்ணிட்டே இருக்கணும், உன்னை நான் பார்த்துட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேனே, எனக்கு உன்னுடைய அந்த ஆபிரோக்கியத்தை காட்ட மாட்டியா, அதை காட்டுன்னு சொல்ற. பெருமானும் அவருக்கு காட்டி அனுகிரகம் பண்றார் அப்படின்னு இந்த இடத்தோட 13வது ஸ்லோகத்தினை ஈடுகட்டுகின்றார் சுவாமி தேசிகன். இவ்வளவு அழகா 13வது ஸ்லோகத்துல சொல்லி அடுத்தபடியாக 14வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, இவ்வளவு அழகா இருக்கக்கூடிய இந்த பகவானுடைய அந்த உருவம், அந்த திருவுருவம்ங்கிறது எப்படி என் மனசுக்குள்ள வந்தது பார்ப்போம். ஹிருதிமுக்த சிகண்ட மண்டலோ லிகிதக்கேன மமைஷ சில்பினா வதனாதுர வல்லவாங்கனா வதனாம்போஜ திவாகரோ யுவா. அது எப்பொழுதுமே பெருமான ஸ்தோத்திரம் பண்ணணும்னா, அதாவது பெருமானுக்கு உருவங்கிறது கிடையாது, நமக்கு வேண்டுங்கிறதுக்காக வச்சுக்கிறோம் இல்லையா.
நமக்கு அந்த பிரம்மமா இருக்கக்கூடிய பரபிரம்மமா இருக்கக்கூடிய அந்த பகவானை தியானம் பண்ண முடியல. அதனால ஒரு உருவம் கொடுத்து உன்னை நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன்னு பெருமாளுக்குன்னு ஒரு உருவம் இருக்கு. அது அவ்வளவு அழகா அமைஞ்சுடுத்து. அது நம்ம மனசுல இருந்தாதானே அதை ஸ்தோத்திரம் பண்ண முடியும். அது என் மனசுல எப்படி வந்தது அப்படின்னு சுவாமி தேசிகன் கேட்கிறார். லிகித கேலம் அமைஷ சில்பினா, எந்த சிற்பி என்னுடைய மனசுல பெருமாள் இப்படிதான் இருப்பார், கண்ணன்னா இவ்வளவு அழகா இருப்பான்னு யார் எழுதி வச்சா அப்படின்னு தனக்கு தானே கேட்டுக்கிறார். யாரா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல கடைசியா சொல்ற வதனாம்போஜ திவாகரோ யுவா, அதாவது யௌவன பிராயத்தில் இருக்கக்கூடிய இளமையான கண்ணன் திவாகரனுக்கு சமமாம், சூரியனுக்கு சமமாம். சூரியனா இருந்தவர் என்ன பண்றாரு? ஏன்னா அவரு கிருஷ்ண வம்சத்துல என்ன வந்திருக்காரு, சந்திர வம்சத்துல என்ன வந்திருக்காரு அவர்னு கேட்டா, அதாவது எப்படி ஒரு தாமரை அப்படிங்கிறத அலர்த்தத்துக்கு சூரியன்கிறது வந்து தாமரையை அலர்த்துமோ, அது போல வல்லவ கோபஸ்திரீகளினுடைய அந்த திருவாயை அலர்த்துவதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு திவாகரனாம். அதனால யௌவன பிராய கண்ணனை திவாகரனுக்கு சூரியனுக்கு ஒப்பிட்டு சொல்றார். அப்பேற்பட்ட அவனுடைய அந்த திருவுருவத்தை யார் என் மனசுல எழுதினா, எனக்கு தெரியவே இல்லையேன்னு கேட்கிறாரு. இது மாதிரிதான் பல பக்தாள்கிட்ட இருந்து அவருக்கு ஸ்தோத்திர பிரபந்தங்கள்லாம் வேணும்னா அவ மனசுக்குள்ள தானே போயிட்டு வரான். அது அவளுக்கு எப்படி தான் மனசுக்குள்ள வந்தான்னு தெரியாம அவளே ஸ்தோத்திரம் பண்ணிப்பா. தானே உள்ள வந்துட்டு தானே ஸ்தோத்திரத்தை வாழ்ந்து போயிட்டு வரான் பெருமாள். இதுபடிதான் நம்மாழ்வார் கோச்சு விட்டாராம். ஒரு தடவை என் வீட்டுக்கே வராத, வெளியில போன துரத்தி விட்டாராம். நீ இல்லாம என்னால இருக்க முடியலையேடான்னு பெருமாளே உள்ள வந்து புகுந்துண்டாராம். அவரே ஸ்தோத்திரம் பண்றாரு, பாசுரங்களை பண்ணிட்டே இருக்கார் அவர் பாட்டு. பெருமாளும் அழகா சிரிச்சுட்டே பிரபந்தங்களை வாங்கிக்கிறார். நான் இப்ப எப்படி பிரபந்தம் பண்ணேன்னு கேட்கிறார். அவருக்கு பதில் இல்லை. தொண்டடிப்படியாழ்வார் சொல்றார், ஐயோ நான் எவ்வளவு ஒரு மூலத்தனமான காரியத்தை பண்ணிருக்கேன். நீ என் மனசுக்குள்ள வந்து உட்கார்ந்துண்டுதான் எனக்கு பிரபந்தங்களே வாயில வருங்கிறது எனக்கே தெரியலையே, அதுவே எனக்கு இப்பதானே தெரியறது. நான் எவ்வளவு ஒரு மூடத்தனமான காரியத்தை பண்ணிருக்கேன்டா. நீ அந்த நினைவினுடைய அந்த ஊற்று வாயில உட்காந்துருக்க, அவருக்கு எங்க தெரிய போறது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறது முத கொண்டு உனக்கு தெரியறதே, அது தெரியாம நான் இங்க உட்காந்துருக்கேனே, எனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டியா அப்படின்னு இந்த இடத்துல தேசிகன் கேட்கிறார். அந்த சைத்திரிகன் யாரு அப்படின்னு கேட்கிறார். இந்த இடத்துல நம்ம கோபஸ்திரீகளினுடைய அந்த திருவாயை நடத்தக்கூடிய சூரியன் மட்டும் கிருஷ்ண பரமாத்மாவை எடுத்துக்கூடாது. இந்த இடத்துல நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய இருளோடு இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞானத்தை அலர்த்தக்கூடிய சூரியனா, அந்த திவாகரனா இருக்கக்கூடிய யௌவன பிராய கண்ணன் எப்பேற்பட்டவன். அவனுடைய ஆபிரூபியத்தை பார்த்தோம். அவன் என் மனசுக்குள்ளவன் என்கிட்ட இருந்து பிரபந்தம் வாங்கிக்கிறான்னா நம்ம எல்லாரும் மனசுலையும் வந்தாதானே அந்த கோபால விஷயத்திங்கிற ஸ்தோத்திரம் வாயில வரும். அதனால அப்பேற்பட்ட அந்த கண்ணனுடைய அந்த அந்த உருவம் அப்படிங்கிறது என்னுடைய மனசுல என்னைக்குமே இருக்கணும். வந்துடுத்து இனிமே போகவே போகாது, இன்னும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும்னு இந்த 14வது ஸ்லோகத்தை ஈடுகட்டுகின்றார் சுவாமி தேசிகன். ஆபிரூபியம்னு திருவுருவத்தையும் அவர் எப்படி தன் மனசுக்குள்ள வந்து ஸ்தோத்திரங்களை வாழ்ந்தாருங்கிறத பத்தியும் சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா 13வது 14வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். அடுத்தபடிக்கா 15வது ஸ்லோகத்துல இன்னும் அடுத்து வரக்கூடிய எல்லா ஸ்லோகத்திலையும் பகவான என்ன சொல்றார் அடியனுடைய சகபாட்டி தெரிவிப்பார். ஸ்ரீ குருபியோ நமஹ. அடியனுடைய சகபாட்டியான ஸ்ரீவர்தன் ரொம்ப அழகாக எப்படி பகவான் தேசிகனுடைய மனசுல வந்தார் அப்படிங்கறது ரொம்ப அழகாக சொல்றார். இப்ப இந்த 15வது ஸ்லோகத்துல அந்த கண்ணனுடைய தேஜஸானது எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்றார். அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல அவனுடைய புல்லாங்குழலோட வைபவம் எப்பேற்பட்டது, அவனுடைய அலங்கார கோலம் எப்படி இருக்கு, இதெல்லாம் வர்ணிச்சுண்டே வரார் சுவாமி தேசிகன். 15வது ஸ்லோகம். மஹசே மகிதாய மௌலினா வினதேனாஞ்சலி மஞ்சனத்விஷே கலயாமி விமுக்த வல்லவி வலயா பாஷித மஞ்சுவேனவே. நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சார் இந்த ஸ்லோகத்தை. நமஸ்காரம் எப்படி நமஸ்காரம் பண்றார்? மௌலினா வினத்தேன அஞ்சலின் கலையாமி. மௌலினான்னு சொன்னா சம்ஸ்கிருதத்துல தலையின் அர்த்தம். தலைய வணங்கி நமஸ்காரம் பண்றேன். யாருக்கு நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி வரும் இல்லையா? யாருக்கு நமஸ்காரம் பண்றாருன்னா மகசே கண்ணனுடைய தேஜஸுக்கு நமஸ்காரம் பண்றேன். கண்ணனுக்குன்னு சொல்லல, அந்த தேஜஸுக்கு நமஸ்காரம் பண்றேன். மகசே மகிதாய மௌலினா வினத்தேன அஞ்சலின் கலையாமி சொல்லிட்டார். சரி, அடுத்த 2 வரிகள்ல அந்த தேஜஸ் எப்படிப்பட்டது அப்படிங்கறத வர்ணிக்கிறார்.
அஞ்சனத்விஷே, அஞ்சனம்னு சொன்னா மை, கண்ணில் வச்சுப்போம் இல்லையா அந்த மை, அந்த மையின் ஒளி போல இருக்காம் கண்ணனுடைய தேஜஸ். அந்த தேஜஸுக்கு நமஸ்காரம் பண்றேன், கோலரியம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒளிக்கு நமஸ்காரம் செய்கின்றேன். அடுத்து வலயாமி விமுக்த வல்லவி வலயாபாஷித மஞ்சு வேணவே. விமுக்தன்னு சொன்னா அழகியன்னு அர்த்தம், வல்லவினா கோபியர்கள். அந்த அழகிய கோபியர்கள்லாம் கண்ணனை சூழ்ந்து இருக்காளாம். யமுனா நதிக்கரையில நிலா மலர்ந்த இரவு நேரம் கண்ணன் நின்று இருக்கான், கையில புல்லாங்குழல் இருக்கு. கண்ணன் பீதாம்பரத்தை தரிச்சுண்டு, வனமாலை தரிச்சுண்டு, மகிழ் பீலி தரிச்சுண்டு ஜம்முன்னு நின்று இருக்கான். அப்பதான் அந்த புல்லாங்குழலை எடுத்தானாம், எடுத்து அந்த புல்லாங்குழலை வாசிக்க ஆரம்பிச்சான். அந்த புல்லாங்குழலை வாசிக்க ஆரம்பிச்சா அத்தனை கோபியர்களும் தங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடோடி வந்துட்டாளாம், கண்ணனை சூழ்ந்து நிற்கிறார். எப்படி நம்மளுக்கு பிடிச்ச டிவி ஷோவோ ஏதாவது வந்தா ஓடி வந்துருவோமோ, அதே போல அத்தனை கோபியர்களும் வந்துட்டா கண்ணனை சூழ்ந்து நிற்கிறார். அப்ப அவ என்ன பண்ணான்னு கேட்டா, தாளம் போட்டாலாம். தாளம் போடும் பொழுது அவளுடைய அந்த வளையல் அப்படியே குலுங்கறதாம். அந்த வளையல் குழுங்கும் பொழுது அது ஒரு சப்தம் எழுப்பும் இல்லையா, அந்த சப்தத்துக்கு ஏத்த மாதிரி கண்ணன் புல்லாங்குழல் வாசிக்கிறானா. அது பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததுன்னா, அவளுடைய அந்த வளையலின் ஒளியும் கண்ணனுடைய அந்த புல்லாங்குழலும் பேசிக்கிற மாதிரி இருக்காம். அதனால அப்படிப்பட்ட அந்த புல்லாங்குழலை வச்சுருக்கக்கூடிய கண்ணனை நமஸ்காரம் பண்றேன், அவனுடைய தேஜஸுக்கு நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னா சுவாமி தேசிகன். கலையாமி விமுக்த வல்லவி வலயாபாஷித மஞ்சுவேனவே அப்படின்னார். ஸ்லோகத்துல கண்ணனுடைய புல்லாங்குழலும் அவளுடைய அந்த தாளத்தின் ஒளியும் பேசிக்கிறதுன்னு சொன்னார் இல்லையா. இதே மாதிரி யாதவாபியுதகத்துல ஒரு ஸ்லோகம், அதுல சுவாமி தேசிகன் கண்ணனுடைய அந்த புல்லாங்குழலும் கோபியர்களுடைய அந்த கண்களும் பேசிக்கிறது அப்படின்னு. நிரங்குஷ ஸ்நேக ரசானுவித்தான் நிஷ்பந்த மந்தால சநிர்நிமேஷான் வம்சேன கிருஷ்ணஹ பிரதிசம்பபாஷே வாதார்ஹரான் வாமதுஷாம் கடாக்ஷான். கண்ணா, உன்னுடைய புல்லாங்குழலும் கோபியர்களுடைய கண்களும் பேசிக்கிறது அப்படின்னாரு யாதவாபியுதகத்துல. இந்த இடத்துலயும் அதேதான். ஆனா கோபியர்களுடைய அந்த தாளமும் கண்ணனுடைய புல்லாங்குழலும் பேசிக்கிறது. அப்படிப்பட்ட கண்ணனுக்கு நமஸ்காரம் செய்கின்றேன், அஞ்சலின் கலையாமி அப்படின்னு சொல்லி 15வது ஸ்லோகத்தை தலை கட்டுகின்றார். 16வது ஸ்லோகம், ஜயதி லலித விருத்திம் சிக்ஷிதோ வல்லவீனாம் ஷிதில வலய சிஞ்சா ஷீதலைர் ஹஸ்ததாலைஹி அகில புவன ரக்ஷா கோபவேஷஸ்ய விஷ்ணோஹ அதரமணி சுதாயாம் அம்சவான் வம்சநாலஹா. கண்ணனுடைய புல்லாங்குழலுக்கு ஜெயதி அப்படின்னு பாடுறார் சுவாமி தேசிகன். ஏன் புல்லாங்குழலுக்கு ஜெகதி பாடணும்? அப்படி என்ன கீர்த்தி புல்லாங்குழலுக்கு இருக்குன்னு கேட்டா, ஒரு விசேஷமான பாக்கியம் இருக்கு புல்லாங்குழலுக்கு. என்னன்னா, கண்ணனுடைய அதரத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இல்லையா? ஏன்னா ஆண்டாள நாச்சியார் திருமொழியில பெருமாளுடைய பாஞ்சஜன்யத்தை பார்த்து பாடுறா. 16ஆம் தேவிமார் பார்த்திருப்ப மதுவாயில் கொண்டார் போல் மாதவன் தன் வாயுமுதம் பொதுவாக உண்பதனை புக்குனி உண்டக்கால் சிதையாரோ உன்னோடு செல்வ பெருச்சங்கே அப்படின்னா அந்த சங்க பார்த்து பாடுறா. 16,000 பேர் மனைவிகளா இருக்கா கண்ணனுக்கு. அத்தனை பேர் இருக்கும் பொழுது இந்த பாஞ்சஜன்யத்துக்கு மட்டும் பெருமாளுடைய அதரத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கேன். அப்ப அது நியாயமா? அதற்கு மட்டும் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கேங்கிற ஆண்டாள். அதே பாக்கியம் தான் புல்லாங்குழலுக்கும் கிடைச்சிருக்கு. அதனால புல்லாங்குழலுக்கு ஜெகதி பாடுறார் சுவாமி தேசிகன். இந்த புல்லாங்குழல் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, லலித விருத்திம் சிக்ஷிதோ வல்லவீனாம். லலித விருத்தி அப்படிங்கிற கலையை கத்துருக்காம் அந்த புல்லாங்குழல். ஒரு புல்லாங்குழலால ஏதோ ஒரு கலையை கத்துக்க முடியுமா? ஏதோ ஒரு ஆர்ட் கத்துக்க முடியுமான்னு கேட்டா கஷ்டம்தான். ஆனா எம்பெருமானுடைய புல்லாங்குழல் இல்லையா, அதனால கத்துட்டு இருக்கான். எப்படி கத்துண்டது அப்படின்னு கேட்டா, கோபியர்கள் இருக்கா இல்லையா, அவ கண்ணனை சுத்தி நின்று இருக்கா, தாளம் போடுறான்னு போன ஸ்லோகத்திலேயே பார்த்தாச்சு. அப்ப அந்த தாளத்தை கேட்டு 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 அந்த வளையலின் ஒளிய கேட்டு கேட்டு லலித விருத்திங்கிற கலையை கத்துண்டதாம். அப்படிப்பட்ட அந்த புல்லாங்குழலுக்கு நமஸ்காரம் பண்றேன், அந்த புல்லாங்குழலுக்கு ஜெகதி உண்டாகட்டும். ஜெகதி லலித விருத்திம் சிக்ஷிதோ வல்லவீனாம் ஷிதில வலய சிஞ்சா ஷீதலை ஹஸ்ததாலைகினர். ஷிதில வலய சிஞ்சா அந்த கோபியர்களோட அந்த நழுவுகின்ற அந்த வளையல்களின் ஒளினால் லலித விருத்திங்கிற கலையை கத்துண்டு அந்த புல்லாங்குழலுக்கு நமஸ்காரம் பண்றேன். அடுத்து
அகில புவன ரக்ஷா கோபவேஷஸ்ய விஷ்ணோஹோ. எம்பெருமான் அத்தனை லோகத்தையும் ரட்சிப்பதற்காக, உய்விப்பதற்காக இடையனாக கண்ணனாக அவதாரம் பண்ணியிருக்கான் இல்லையா? அந்த கண்ணனுடைய அதர மணி சுதாயாம், அவனுடைய அதரத்தோட அந்த அமிர்தத்தை பருகக்கூடிய பாக்கியம் புல்லாங்குழலுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அப்படிப்பட்ட புல்லாங்குழல்ங்கிறதுனால அந்த புல்லாங்குழலுக்கு ஜெகதி அப்படின்னு பாடுற சுவாமி தேசிகன். அதர மணி சுதாயாம் அம்சவான் வம்சநாளகா. வம்சநாளகானா புல்லாங்குழல், அப்படிப்பட்ட புல்லாங்குழலுக்கு ஜெயதி அப்படின்னு பாடி 16வது ஸ்லோகத்தை தலை கட்டுகின்றார். அடுத்து 17வது ஸ்லோகம். இந்த 17வது ஸ்லோகத்துல கண்ணனுக்கு ஜெகதி பாடுறது. கண்ணன் எப்படிப்பட்டவன்னு கேட்டா, சித்ரா கல்ப ஸ்ரவசி கலயன் லாங்கலி கர்ணபூரம் பர்ஹோத்தம் ஸ்புரித சிகுரோ பந்து ஜீவம் ததானஹா குஞ்சாபத்தாம் உரசி லலிதாம் தாரயன் ஹாரயஷ்டிம் கோபஸ்திரீனாம் ஜெகதி கிதவ கோபி கௌமாரஹாரி. சித்ரா கல்பஹா, ரொம்ப விசித்திரமான ஆபரணங்களை தரிச்சொன்றிருக்கானாம் கண்ணன். என்னென்ன ஆபரணங்கள் அப்படின்னு கேட்டா, கண்ணன் இடகனாக காட்டுதலான இருக்கான். அப்ப அங்க கிடைக்க போறது ரத்னமோ வைரமோ வைடூரியமோ கிடையாது. காட்டுல கிடைக்கக்கூடியது புஷ்பங்கள். அந்த புஷ்பங்களை தரிச்சொன்றிருக்கானாம் கண்ணன். என்னென்ன புஷ்பங்கள்னு கேட்டா, ஸ்ரவசி கலயன் லாங்கலி கர்ணபூரம், காதலியாக லாங்கலிங்கிற புஷ்பத்தை தரிச்சுருக்கான். லாங்கலிங்கிறது ஒரு வெண்மையான புஷ்பம். அந்த வெண்மையான புஷ்பத்தை காதல சூடின்னு இருக்கான். நம்ம என்ன கவனிக்கணும்னா, அந்த புஷ்பத்தினால கண்ணனுக்கு அழகு கிடையாது, கண்ணனுடைய காதுனாலதான் அந்த புஷ்பத்துக்கே அழகு. அப்ப அந்த புஷ்பத்துக்கு பெருமை கொடுப்பதற்காக அந்த புஷ்பத்தை தன்னுடைய காதல சூடின்னு இருக்கான். அப்படி லாங்கலிங்கிற புஷ்பத்தை காதல வச்சுருக்கேப்பா. அடுத்து பர்ஹோ தம்சஸ் புரித சிகுரோ. பர்ஹன்னு சொன்னா மகிழ் பீலின்னு அர்த்தம். மகிழ் பீலிய தன்னுடைய கேசத்துல வச்சுருக்கான். அதனால கேசமே பிரகாசிக்கிறதாம். இதே வேர்ட்ஸோட ரொம்ப அழகாக மேக சந்தேஷத்துல காளிதாசன் சொல்றார், ஏன ஷ்யாமம் வபுரதி தராம் காந்தமாபத்யதே தே பர்ஹே நேவ ஸ்புரித ருச்சினா கோபவேஷஸ்ய விஷ்ணோஹோ. பர்ஹே நேவ ஸ்புரித ருச்சினா அப்படிங்கிற என்னன்னா, நீலவர்ண மேகமானது ரொம்ப அழகாக பிரகாசிக்கிறதாம். எப்படி பிரகாசிக்கிறதுன்னு கேட்டா, இந்திரதனுஷ் அப்படிங்கிற வானவில்லோட சேர்ந்து பிரகாசிக்கிறதாம் இந்த நீலவர்ண மேகம். அதற்கு கம்பாரிசனாக எதை சொல்றாருன்னா, எப்படி கண்ணனுடைய அந்த கேசமானது ரொம்ப அழகாக மகிழ் பீலினால ஜொலிக்குமோ அப்படி அந்த நீலவர்ண மேகம் ஜொலிக்கிறதுங்கிற காளிதாசன். அப்ப கண்ணன் தன்னுடைய தலையில கேசத்துல அந்த மகிழ் பீலிய வச்சுருக்கான். அதனால ரொம்ப அழகாக சொல்ற சுவாமி தேசிகன். அடுத்து பந்து ஜீவம் ததானஹா, தன்னுடைய கையில பந்து ஜீவம்ங்கிற புஷ்பத்தை வச்சுருக்கானாம் கண்ணன். அப்படிப்பட்ட கண்ணன் மார்புல என்ன வச்சுருக்கான்? உரசின்னு சொன்னா மார்பு. அதனால குஞ்சாபத்தாம் உரசி லலிதாம் தாரயன் ஹாரயஷ்டி. குஞ்சாபத்தாம்னா குன்றிமணி. தமிழ்ல பேச்சு வழக்குல குந்துமணின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த குந்துமணிய ஒரு மாலையாக தொகுத்து போட்டுருக்கானாம் கண்ணன். அப்படிப்பட்ட கண்ணன் எப்பேற்பட்டவன்னா, கோபியர்களோட மனசை திருடிட்டானாம். எப்படி திருடினா அப்படின்னு கேட்டா, அவன் லோகத்திலேயே சிறந்த கள்வன். ஏன்னு கேட்டா, ஜென்ரலா ஏதோ மனுஷா கிட்ட போயிட்டு திருடன்னு சொன்னா சண்டைக்கு வந்துருவா, யார பார்த்து என்ன சொன்னேன்னு. ஆனா பகவானுக்கோ கள்வன்னு சொன்னா அது ஒரு காம்ப்ளிமெண்டா அமையாது இல்லையா? ஏன்னா அதனாலதானே சித்தச்சோரா யசோதான்னு பாடுறோம். வால்மீகி கூட பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம் எடுக்கிறார். அந்த பார்வையினாலேயே நம்மளுடைய மனசை கொள்ளை கொள்பவனாம் அவன். அதனால அப்படிப்பட்ட கண்ணன் கோபியர்களோட மனசு திருடினா அப்படின்னா சுவாமி தேசிகன். அப்பேற்பட்ட கண்ணன் கோபி, அவனுக்கு இணையானவன் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த கண்ணனுக்கு மங்களம் உண்டாகட்டும். அப்படிப்பட்ட கண்ணனுக்கு ஜெகத்தின்னு பாடி இந்த 17வது ஸ்லோகத்தை தலை கட்டுகின்றார். 17வது ஸ்லோகத்துக்கு சிறப்பு என்னன்னா, இதே பாவத்தோட பெரியாழ்வார் ரொம்ப அழகாக ஷீலை குதம்பை ஒரு காது செந்தினமேல் தோன்றிப்பூ கோல பனை கச்சும் கூரையுடையும் குளிர்முத்தின் கோடாலமும் காலிபின்னே வருகின்ற கடல்வண்ணன் வேடத்தை வந்து காணேன்னு பாடியிருக்கார். என்னன்னா, விதவிதமான புஷ்பங்களை தரிச்சுண்டு அந்த கோபியர்களுடைய மனசை கொள்ளை கொள்பவன் அந்த கண்ணன். அப்படிப்பட்ட அந்த கண்ணனுடைய கோலத்தை எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறார் பெரியாழ்வார். அதே பாவத்தோட சுவாமி தேசிகன் பாடியிருக்கார். அப்படி இந்த 17வது ஸ்லோகம் முடியறது. அடுத்து 18வது 19வது ஸ்லோகத்தை
அடியேனுடைய சகபாட்டியான சர்வேஷ் சொல்வர். நமஸ்காரம். ஸ்ரீ குருபியோ நமகா. மன நிம்மதி தரும் கோபாலன்கிற தலைப்புல கோபால வம்சத்தையே ரொம்ப ஆச்சரியமா அனுபவிச்சுட்டு வரும். அந்த விதத்துல 17வது ஸ்லோகத்துல கோபாலன் என்னென்ன சாத்தின்னு இருக்காருங்கிறத அனுபவிச்சோம். இந்த 18வது ஸ்லோகத்துல இவர் எப்படி நின்று சேவை சாதிக்கிறார், அந்த திருக்கோலத்தினுடைய அழகு, இது ரொம்ப ஆச்சரியமா அனுபவிப்போம். லீலாயஷ்டிம் கரகிசலையே தட்சிணேன் யஸ்ய தன்யாம் அன்சே தேவியாக புலக ருச்சிரே சன்னிவிஷ்ட அந்யபாஹு மேகஷ்யாமோ ஜெயதி லலிதோ மேகலா தத்தவேணு உஞ்சாபீட ஸ்புரதி சிகுரோ கோபகன்யா புஜங்கக. இப்ப முதல்லையே இந்த கோபால வம்சத்தினுடைய துவக்கத்திலேயே நம்ம கோபாலனுடைய திருக்கோலத்தின் அழகு அனுபவிச்சிருக்கோம். இப்ப சுவாமி முடிக்க போறார் இல்லையா, அதனால மீண்டும் அந்த திருக்கோலத்துக்கே வர. பொதுவா நம்ம கண்ணனினுடைய பர்சனாலிட்டி அப்படின்னு வச்சுட்டோம்னா அவர் எப்போதுமே வரவன் மேல கட்டி பிடிச்சிப்பார், அவன் மேல விழுவர், இப்படி அவளை சார்ந்தேதான் நிப்பர், தனித்து நிற்கவே தெரியாது. அப்பேற்பட்ட ஃப்ரெண்ட்லியான பர்சனாலிட்டியாம் கண்ணன். ஒரு கையால் ஒரு பந்தம் தோளை ஊனின்னு சொல்லுவாள் இல்லையா, எப்போதுமே ஒரு பிள்ளையினுடைய தோல்ல கண்ணன் தன்னோட கையை ஊனிண்டே இருப்பானா, அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி. இதே நம்ம ராமர் எடுத்துட்டோம்னா ஒரு கட்டம் ராமாயணத்துல மறுநாள் ராமருக்கு பட்டாபிஷேகம். முதல் நாள் ராமரும் சீதையும் சகபத்னியாம் விசாலாட்சியாம் நாராயண உபாகமத்தின்னு போயிட்டுருக்கா. அப்ப வசிஷ்டர் வந்து சொல்றாரு, ராமா நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம், அலங்காரம் பண்றதுக்கு பெண்கள்னா வருவா, ஆச்சாரமா இருன்னு சொல்றார். அதைத்தானே ராமர் எடுத்துட்டு இருக்கணும். அதுக்குன்னு அன்றைய இரவு சீதையினுடைய முண்டான தலைப்பானது ராமர் மேல பட்டுடுத்தான் அப்படின்னு ராமருக்கு சந்தேகம் வந்துடுறது. அதனால சரையுவிலே 100 தடவை முழுக்கிலும் ஆச்சார பிரதானன் என்ன சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை தன்னுடைய வியாக்கியானத்தில் எடுப்பார். அப்பேற்பட்ட ஆச்சார பிரதானம். சரிப்பா, இந்த கண்ணன் எப்பேற்பட்டவன்னு பார்த்தோம்னா கோபிமார் பொய் சகத்தே முடிந்து வைத்திருப்பன்னு சொல்லுவா. இந்த கண்ணனை எங்க பார்க்கலாம்னா, எந்த முண்டான தலப்பானது ராமர் மேல பட்டதுக்கு அவர் சரையூல ஸ்நானம் பண்ணாரோ அதே முண்டான தலைப்பை தான் முடிஞ்சே வச்சிருப்பா, தேட வேண்டியதுதான் அங்கதான் இன்னும் ரொம்ப ஆச்சரியமா சொல்லுவா. இப்படி இது ரெண்டுமே அனுபவம் தான். ராமர் அனுபவிக்கிறோம் ஆச்சார பிரதானமா, கண்ணன் அனுபவிக்கிறோம் அனுபவ பிரதானமா. இப்படி கண்ணன் எப்போதுமே யாரையாச்சும் சார்ந்தேதான் நிற்பார், தனித்து நிற்கவே தெரியாது. இப்படி தொட்டில் பழக்கம் விட்டே போகாதுன்னு சொல்லுவா இல்லையா, அதே போலத்தான் லீலாயஷ்டிம் கரகிசலையே தட்சிணேன் யஸ்ய தன்யாம் யஸ்ய வைத்து கொண்டிருக்கிற தட்சிணேன் யஸ்ய தன்னுடைய ரைட் ஹேண்ட்ல வச்சுட்டு இருக்க. என்ன வச்சுட்டு இருக்கார், லீலாயஷ்டிம் ஒரு கோலை வச்சுட்டு இருக்கார், விளையாட்டு கோலை வச்சுட்டு இருக்கார். புல்லாமாக்கோள் கொலை செய்த பாரத போர்னு சொல்லுவா இல்லையா, அதே போலத்தான் நம்ம பார்த்தசாரதி எம்பெருமான தரிசனம் பண்ணோம்னா அவர் இடது கரத்துல இதே கோலத்தை வச்சுட்டு இருப்பார். நிறைய பேர் தப்பா அதை கதைன்னு சொல்லுவா, அது கதையல்ல கோள். ஏன்னா கண்ணன் வாக்கு கொடுத்திருக்காரு இல்லையா, மகாபாரத போர்ல எந்த விதமான ஆயுதத்தையும் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அதனால அதே கோலத்துலதான் அவர் பார்த்த சாரதி எம்பெருமானா காட்சி அளிக்கிறார். அதனால அவர் கையில இருக்கிறது கதையல்ல கோள் லீலா யஷ்டி. சரி, அவர் வச்சுட்டு இருக்கக்கூடிய கரமானது எப்படி இருக்கு, கரக்கு சிலையே கொடி போல் இல்லாமல் கொடியில இருக்கக்கூடிய கொழுந்து போல மென்மையாக இருக்கக்கூடிய அந்த கரங்கள்ல இந்த கோலை வச்சுட்டு இருக்காராம். லீலா யஷ்டின் கரக்கு சிலையே தட்சிணேன் யஸ்ய தன்யாம். அடுத்தபடியா அன்சே தேவியாக புலக ருச்சிரே சன்னிவிஷ்ட அந்யபாகு. இப்ப அந்யபாகு இன்னொரு கருத்துல என்ன வச்சுட்டு இருக்கார், இந்த இடத்துல வாமபாகுன்னு வச்சுக்கலாம். இடது கருத்துல என்ன வச்சுட்டு இருக்கார், அன்சே தேவியாக, அன்சே தோளிலே, தேவியாக அதாவது நப்பின்னை பிராட்டியான நாச்சியாரினுடைய தோள்கள்ல தன்னோட கையை வச்சுட்டு இருக்காராம். அது ஏன் நாச்சியாரோட தோள்களை வச்சுட்டு இருக்காருன்னா சொல்லுவா, தோழிசேர் பின்னை பொருட்டு நெடும்பனை தோல் மடப்பின்னைன்னு சொல்லுவா. அதாவது நாச்சியாருக்கு அழகுமிக்க தோள்கள் இருக்கும், அதனாலதான் இந்த இடத்துல கோபாலன் நாச்சியாரோட தோள்கள்ல கையை வச்சுட்டு இருக்கார். அப்படி கையை வச்சுட்டு இருக்காரு இல்லையா, அவர் கையில ரோமங்கள் இருக்கு. அந்த ரோமமானது நாச்சியாரினுடைய மேனியில படுறது. அது மட்டும் இல்ல, தன்னுடைய சகா பர்த்தா கையை வச்சுட்டு இருக்காரு இல்லையா, அதனால நாச்சியாரினுடைய மேனியானது பூஸ் பம்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல மெய் சிலிர்க்கிறது. இதைத்தான் அவர் புலக ருச்சிரே இன்னும் சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா பிரயோகம் பண்ணியிருக்க. அன்சே தேவியாக புலக ருச்சிரே சன்னிவிஷ்ட அந்யபாகு. அடுத்தபடியா மேகஷ்யாமோ ஜெயதி லலிதோ மேகலா தத்த வேணுகு. கண்ணன் தன்னுடைய இடுப்புல மேகலைங்கிற ஆபரணத்தை அணிஞ்சுட்டு இருக்கார். அதுல தத்த வேணுகு, தத்த வைத்து கொண்டிருக்கக்கூடிய வேணுகு புல்லாங்குழல், அந்த ஆபரணத்துல தன்னுடைய புல்லாங்குழல வச்சுட்டு இருக்காராம். மேகலா தத்த வேணுகு. மேகஷ்யாமோ ஜெயதி லலிதோ. லலிதோ என்று சொன்னாலே சுந்தரன். இப்பேற்பட்ட சுந்தரனான கோபாலன் எப்படி காட்சி அளிக்கிறார், மேகஷ்யாமோ. நம்மளே பொதுவா கேள்விப்பட்டிருப்போம், கண்ணனை கம்பேர் பண்றதுக்கும் சரி பெருமாளை கம்பேர் பண்றதுக்கும் சரி மேகத்தை கொண்டு வருவா, மேகஸ்வபாவம்னு சொல்லுவா.
அதே மேகத்தை கம்பேர் பண்றான்னு பார்த்தோம்னா மேகத்துக்கும் சரி பகவானுக்கும் சரி ஔதாரியம் போன்ற நிறைய குணங்கள் சிமிலாரிட்டியா வருது. அதை இப்ப நம்ம அனுபவிப்போம். இந்த மேகமானது மழைய ஜலஸ்தல விவாதம் இன்றி எல்லா இடத்துலையும் சமமாத்தான் பெய்யுது. அதே போலத்தான் பகவான் தன்னுடைய கருணையையும் தயையும் அருளையும் எல்லோருக்கும் சரிசமமா தர எந்த விதமான பேதமும் பார்க்கறது இல்லை. நம்ம இந்த மழையை நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டோம். எக்ஸ்பெக்டே பண்ணாத நேரத்துல திடீர்னு கொட்டி தீத்துரும் இல்லையா? அதே போலத்தான் கண்ணனும். இதற்கு உதாரணம் சுதாமாவினுடைய சரித்திரம். சுதாமாவுக்கு இவர் கொடுக்க போறாங்கிறதுக்கான சத்தமே இல்லை. ஆனா அவர் ஆகத்துக்கு போய் பார்த்தாதான் தெரியுது சகல விதமான செல்வத்தையும் கொட்டி தீர்த்துட்டார் இல்லையா? அதே போலத்தான் கண்ணன். அதனாலதான் மேக சுபாவம், மேகவண்ணன், முகிழ்வண்ணன் எல்லாம் கண்ணன் நம்ம ரொம்ப அழகா சொல்லுவோம். இந்த மழை அப்படிங்கிறத பார்த்தோம்னாலே சின்ன வயசுல நம்ம படிப்போம் இல்லையா? வாட்டர் சைக்கிள் என்ன ரொம்ப அழகா படிப்போம். எவாபரேஷன், கண்டென்சேஷன், கிறிஸ்டலைசேஷன்லாம் படிச்சுட்டு இருப்போம். அதே போலத்தான் இந்த மழையானது மீண்டும் மீண்டும் நான் உனக்கு இந்த வருஷம் மழை கொடுத்துட்டேன் அதனால அடுத்த வருஷம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது இல்லை. மீண்டும் மீண்டும் அந்த மழையை கொடுத்துட்டே இருக்கு இல்லையா? அதே போலத்தான் கண்ணனும். இந்த வருஷம் நான் உனக்கு தயையை காமிச்சிட்டேன், அருளை கொடுத்துட்டேன், அடுத்த வருஷம் தரமாட்டேன்னு சொல்றது இல்லை. மீண்டும் மீண்டும் அவருடைய அருளை கொடுத்துட்டே இருக்கார் இல்லையா? அதனால தான் இந்த இடத்துல மேகசியாமோ ஜெயதி லலிதோ மேகலாதத்த வேணுமோ என்ன சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா பிரயோகம் பண்ணியிருக்கார். கடைசியா குஞ்சாபீட்ட ஸ்புரதி சிக்குரோ கோபகன்யா புஜங்கக. போன ஸ்லோகத்திலே நம்ம அனுபவிச்சிருக்கோம். குந்துமணி மாலைய அவர் மார்பகத்தில் அணிஞ்சுருக்கான்னு அனுபவிச்சோம் இல்லையா? இப்ப அந்த குந்துமணியோட ஞாபகம் மீண்டும் வர்றது. எப்போதுமே பகவான் ஒரு ஆவரணத்தை ஒரே இடத்துல வச்சுட்டே இருக்க மாட்டாராம், மாத்திண்டே இருப்பார். அதே போலத்தான் இப்ப அந்த குந்துமணியை எடுத்து போத்து தன்னுடைய தலை கொண்டையில மாட்டிக்கிறாராம். குஞ்சாபீட்ட ஸ்புரதி சிக்குரோ கோபகன்யா புஜங்கக. பேர்பட்ட அந்த பகவான் கோபிமார்களிடத்திலே காமுகனாக வீட்டிருக்கான் என்ன சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல எடுத்திருக்க. இதத்தான் ஞாச திலக்கத்துல கூட சேத்தேரங்கே புஜங்க சேனேச்ச மகாபுஜங்கா இன்னும் கண்ணன் எல்லோரையும் லைக்க செய்கிறான் என்று எடுத்திருக்க. இப்படிப்பட்ட இந்த 18வது ஸ்லோகத்துல கோபாலன் ஒரு கையில கோளையும் இன்னொரு கைய பிராட்டி மேல வச்சுண்டு மேகசியாமனா லலித சுந்தரனா குந்துமணி மாலைய தலை கொண்டேல அணிஞ்சுண்டு கோபிமார்களிடத்திலே காமுகனாக வீட்டிருக்கான் என்ன சுவாமி தேசிகன் 18வது ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார். இப்ப 19வது ஸ்லோகத்தை நம்ம அனுபவிப்போம். இந்த 19வது ஸ்லோகத்துக்கான ஜானரே ரொம்ப அழகா ரொமான்டிக்கா அமைஞ்சிருக்கு. இந்த 19வது ஸ்லோகத்தை நம்ம அனுபவிப்போம். பிரத்யாலீட ஸ்திதிமதி கதாம் பிராப்த காடாங்க பாலிம் பశ్చాதீஷன் மிலித நயனோ பிரேயசீம் பிரேக்ஷமானஹ வஸ்திராயந்திர பிரணீத கரோ பக்த ஜீவாதுரவ்யாத் வாரி கிரீடா நிபிட வசனோ வல்லவி வல்லபோனஹ. இப்படி வல்லவி வல்லபோனஹ. வல்லவி என்று சொன்னால் இளப்பெண்கள், வல்லபக என்று சொன்னால் அவர்களுக்கு சுவாமியா காந்தனா விளங்கக்கூடிய எம்பெருமான் அர்த்தத்தை கொடுக்கிறது. மக அப்பேற்பட்ட பகவான் எங்களை ரட்சிக்கட்டும், எங்களை காக்கட்டும் என்று சுவாமி தேசிகன் அவரை மட்டும் ரட்சிக்கும்படி கேட்கல, அவர் நம் பொருட்டு நம்ம எல்லோரையும் ரட்சிக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறார். இப்ப நம்ம ஸ்லோகத்துக்கு வருவோம். பிரத்யாலீட ஸ்திதிமதி கதாம். பிரத்யாலீடம் என்று சொன்னால் ஒரு போஸ்டர், ஒரு காலை முன் வச்சு இன்னொரு காலை பின் வைக்கிற இந்த அற்புதமான போஸ்டரை தான் பிரத்யாலீடம்னு சொல்லுவா. நம்ம மதுரை, திருமோகூர், ஸ்ரீரங்கம் போன்ற க்ஷேத்திரங்களுக்கு போனோம்னா அங்க சக்கரத்தாழ்வார் இந்த பிரத்யாலீடம் என்கின்ற போஸ்டரை தான் ரொம்ப அழகா காட்சி வைக்கிறார். இப்படி பிரத்யாலீடம்ங்கிற போஸ்டர்ல இந்த ஸ்லோகத்துல யார் இருக்கான்னு பார்த்தோம்னா ஒரு கோபிகை. பிரத்யாலீட ஸ்திதிமதி கதாம், இந்த ஸ்திதியில அந்த கோபிகை இருக்கா. பிராப்த காடாங்க பாலிம். பிராப்த அடையப்பட்ட, காடாங்க பாலிம் நிபிடமான பின்புறத்திலே கட்டி தழுவுதலோடு கூடியவளாய். அதாவது இந்த ஸ்லோகத்தை நம்ம முதல்ல அனுபவிக்கணும்னா முதல்ல ஒரு பேக் ஸ்டோரியை நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்னன்னு அனுபவிப்போம். இப்ப என்னன்னா இந்த கோபிகை ஒரு ஜலத்துல ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா. ஜலத்துல ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஜலத்துல பார்த்தோம்னா ரொம்ப வழுக்கும் இல்லையா? அதனால பேலன்ஸ் பண்ணி நிக்கிறதுக்காக இந்த பிரத்யாலீடம்ங்கிற போஸ்டர்ல ஒரு காலை முன் வச்சு இன்னொரு காலை பின் வச்சு அவன் நின்று இருக்கா. இப்ப இந்த கோபிகைக்கே தெரியாம கண்ணனானவன் பின்னாடியில இருந்து வந்து அந்த கோபிகையினுடைய இடையை கட்டி பிடிச்சுக்கிறார். பெரியாழ்வார் கண்ணனை புறம் கொழுகுவான் இருக்கிறார். அதாவது சின்ன வயசுல கண்ணன் யசோதைக்கு தெரியாம யசோதையோட இடையை கட்டி பிடிச்சுப்பாராம். இப்ப வளர்ந்த பிறகு கோபிமார்களுக்கு தெரியாம கோபிமார்களை கட்டி பிடிச்சுக்கிறார். அதனாலதான் புறம் கொழுகுவான் என்ன பெரியாழ்வார் ரொம்ப அழகா சாதிப்பார். இப்படி கட்டி பிடிக்கிறார் இல்லையா? இப்ப அந்த கோபிகைக்கு ரொம்ப வெக்கம் வந்துடுறது. வெக்கத்தோட திரும்பி பார்க்கறா. அப்ப கண்ணனும் கோபிகையை பார்க்கறார். இந்த ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான ரொமான்டிக்கான இந்த சினாரியோவை தான் சுவாமி தேசிகன் இந்த 19வது ஸ்லோகத்துல ரொம்ப அழகா எடுத்திருக்கார். இப்படி பிரத்யாலீட ஸ்திதிமதி கதாம் பிராப்த காடாங்க பாலிம் பశ్చాதீஷன் மிலித நயனோ. ஈசன் ஒரு சிறிது நேரம் இந்த கோபிகையானவள் வெக்கப்பட்டு திரும்பி பார்க்கிறாள் இல்லையா? அப்ப கண்ணனும்
பிரேயசி தன்னுடைய பிரியமானவளான அந்த கோபிகைய பிரேட்சமானக அன்போட கட்டாட்சத்தை கொடுக்கிறார் என்ன இந்த முதல் 2 வரிகள்ல இந்த சினாரியோவை ரொம்ப அழகா எடுக்கிறார். அடுத்த 2 வரிகள்ல வஸ்திராயந்திர பிரணிஹிதகரோ பக்த ஜீவாத்து ரவ்யாத் எடுக்கிறார். வஸ்திராயந்திரம் என்று சொன்னால் பீச்சாங்குழல். நம்ம சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு திருமாலிருஞ்சோலை மலையில அழகர் ஆத்துல இறங்கும் போது எல்லோர் கையிலும் இந்த பீச்சாங்குழல் தான் இருக்கும். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சேப்பு ஜலம், மஞ்சள் ஜலம், நீல ஜலம்னு மாத்தி மாத்தி அடிச்சுப்பா. அதே போலத்தான் இந்த இடத்துல கண்ணன் கையிலையும் கோபிமார்கள் கையிலையும் இந்த வஸ்திராயந்திரமானது இருக்கு. வஸ்திராயந்திர பிரணீதகரோ மாத்தி மாத்தி இந்த வஸ்திராயந்திரத்தை வச்சுட்டு இவா ஜலக்கிரீடா பண்றா. பக்த ஜீவாத்து ரவ்யாத் கடைசியா வாரி கிரீடா நிபிட வசனம் வல்லவி வல்லபோனகா என்ன எடுக்கிறார். வாரி கிரீடா இப்ப கண்ணன் வேஷ்டி கட்டின்னு இருக்காரு இல்லையா, இப்ப அவர் ஜலக்கிரீடா பண்ண போறார். அதுக்கு என்ன பண்ணணும், வேஷ்டியானது டைட்டா இருக்கணும் இல்லையா, அதனால அந்த வேஷ்டிய நிபிட வசனகா டைட்டா கட்டிக்கிறாராம், அழுந்து விடக்கூடாது என்ன. இப்ப ஏற்பட்ட பகவான் வல்லவி வல்லபோனக, இப்படி வல்லவி ஜன வல்லவனா இருக்கக்கூடிய அந்த பகவான் பக்த ஜீவாத்து ரவ்யாத் பக்தர்களுக்கு ஜீவாத்துவாக அமையட்டும். ஜீவாத்து என்று சொன்னால் நம்மளுடைய உயிர் போவதை காக்கக்கூடிய அமிர்தமயமான மருந்து என்கின்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. அப்பேற்பட்ட பகவான் நமக்கு ஜீவாத்துவா அமையட்டும் என்று சுவாமி தேசிகன் இந்த 19வது ஸ்லோகத்தில் எடுக்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்னன்னு பார்த்தோம்னா, பகவான் பக்த பராதீனன், பக்தனுக்காக தானே இறங்கி வருவான் அப்படிங்கிறத உணர்த்துறது தான் இந்த 19வது ஸ்லோகம். இப்படியா இந்த 19வது ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார். அடுத்த கடைசி ஸ்லோகமான இந்த கோபால விம்சதியினுடைய கடைசி ஸ்லோகமான 20வது ஸ்லோகத்தையும் இந்த மொத்த கோபால விம்சதியை சொன்னோம்னா நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதற்கான பல ஸ்ருதியையும் என்னுடைய சகபாட்டியான அபியுக் சொல்லுவார். நமஸ்காரம். ஸ்ரீ குருபியோ நமஹ. அடுத்த இப்போ இதுவரைக்கும் கோபால விம்சதியின் ஆரம்பத்திலிருந்து 19வது ஸ்லோகம் வரை கண்ணன் பால்யனாக குழந்தையாக கோபஸ்திரீகளுடைய அந்த வெண்ணெய் கடையிற சத்தத்திற்கு ஆடிய நவநீத நாட்டியத்திலிருந்து ஜலக்கிரீட யுவாவாக வளர்ந்து வந்த கண்ணன் ஜலக்கிரீட பண்ண வைக்கும் அத்தனை லீலைகளையும் சுவாமி தேசிகன் மிகவும் விவரமாக ரொம்ப டீட்டெயிலோட பொயட்டிக் டீட்டெயிலோட அழகாக நமக்கு இந்த கோபால விம்சதியில கொடுத்திருக்காரு. இதுல 20வது ஸ்லோகம் ஸ்லோக வரிசையில கடைசி ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் ஒரு ஒரு ஸ்பெஷலான ஸ்லோகம். ஏன்னா இது 2 பேர் பிக்ஷை எடுக்கிறத பத்தின ஸ்லோகம். சுவாமி கிருஷ்ணரோட லீலைன்னு பேசிட்டு இருக்கோம், பிக்ஷைங்கிறேன் அப்படின்னா அதுக்காக சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. எல்லா திரைப்படங்கள்லயுமே அதனுடைய மைய கருத்து கிளைமேக்ஸா தான் இருக்கும். அதனால இந்த கோபால விம்சதியில சொல்ல வரக்கூடிய அத்தனை விஷயமும் இந்த 20வது ஸ்லோகத்திலே பொதிந்திருக்கிறது. அதையும் ஒரு லீலா ரூபமாக, கண்ணனினுடைய லீலா ரூபமாக அந்த கருத்தை நமக்கு சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். என்ன ஸ்லோகம் அது? வாங்க அனுபவிப்போம். வாசோ ஹித்வா தினகர சுதா சந்நிதௌ வல்லவீனாம் லீலா ஸ்மேரோ ஜயதி லலிதாம் ஆஸ்தித குந்த சாகாம் சவ்ரீடாபிஸ்ததனுவசனே தாபிரபியர்த்தியமானே காமி கஷ்டித் கர கமலயோர் அஞ்சலிம் யாச்சமானஹ. இது கண்ணனினுடைய வஸ்திராபகரண சரித்திரம். ரொம்ப கான்ட்ரவர்ஷியான லீலை கண்ணனுடையது. வஸ்திராபகரண சரித்திரத்துல கண்ணன் என்ன பண்றார் அப்படிங்கறது இந்த ஸ்லோகம் குறிப்பிடுறது. முதல்ல பதச்சேதத்தை அனுபவிச்சுடுவோம். வாசோ ஹித்வா வஸ்திரத்தை எடுத்துட்டு போயிட்டான். யாரோட வஸ்திரத்தை? வல்லவீனாம் வல்லவி ஜனங்களான அந்த கோபஸ்திரீகளுடைய வஸ்திரத்தை கண்ணன் அபகரித்து சென்றான். எங்கே? தினகர சுதா சந்நிதௌ. தினகரனானப்பட்டவன் சூரியன். சூரியனுடைய சுதா பெண். சூரியனுக்கு 2 பிள்ளைகள், யமன் யமுனா. யமுனாங்கிறவள் சூரியனுக்கு மகள். தினகர சுதா சந்நிதௌ அந்த யமுனா நதியினுடைய கரையிலே இதை வஸ்திரத்தை அபகரித்தான். இதனால யமுனையை இந்த இடத்துல சாட்சியா சுவாமி தேசிகன் நிறுத்துறார். அப்படின்னா யமுனையே ஒரு பெண், அந்த ஒரு பெண்ணின் முன்னிலையிலே இத்தனை பேர் பெண்ணோட வஸ்திரத்தை எடுத்துக்கிறான்னா என்ன சுவாமி அநியாயம் இது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு வகையில் எப்படி எடுத்துக்கலாம்னா, யமுனையை யமுனைன்னு சொல்லல, தினகர சுதா சந்நிதௌ தினகரனான சூரியனின் மகன். அப்ப சூரியனும் இந்த இடத்துல மறைமுகமான சாட்சி. இங்க எதனால சொல்றாருன்னா, இது பண்றதே களவு. இந்த களவை இரவுல பண்ணா பரவாயில்ல, பட்ட பகல்ல சூரியன் இருக்கார், சூரியனின் கண் முன்னாடியே இத்தனையும் திருடுறானே, இது என்ன சுவாமி அநியாயம் அப்படின்னு சொல்லி தினகர சுதா சந்நிதௌ பண்ணிட்டு என்ன பண்ணார்? லீலா ஸ்மேரோ களவாடினதோடு மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல புன் சிரிப்போட விளையாட்டுத்தனமான சிரிப்பு, சேட்டையா சிரிச்சுட்டு அந்த அஸ்திரத்தெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணினா, ஜெயதி லலிதாம் ஆஸ்தித குந்த சாகாம். லலிதாம் அழகான, இல்ல மகாலட்சுமி, பகவான் இருந்தா மகாலட்சுமி இருக்கணும், மகாலட்சுமியை குறிக்கிற மங்கள சொல்லணும், லலிதாவை வச்சுக்கலாம்.
அழகான அப்படின்னு அதை ஒரு விசேஷணமாக வச்சுக்கலாம். ஜெயதி லலிதாம் ஆஸ்தித குந்த சாகாம், குந்த சாகாம் குருந்த மரத்தின் கிளை, ஆஸ்திதா அமர்ந்து கொண்டான். எடுத்துட்டு போய் குருந்த மரத்தினுடைய கிளையிலே அமர்ந்து கொண்டான். ஏன்னா இவ வேற கோபிகைகள் டக்குன்னு வஸ்திரம் காலை பிடிச்சுட்டான்னா வஸ்திரத்தையும் கொடுத்தாகணும் அவனையும் கொடுத்தாகணும். அதனால இந்த லீலையினுடைய பாயிண்டே இல்லாம போயிடும்னு நேரா போக்கு காமிச்சுட்டே குருந்த மரத்தின் மேலே அமர்ந்து கொண்டான். அடுத்தது சப்ரீடாபிகி வெட்கத்தோடே ததனு வசனே அவர்களினுடைய வஸ்திரங்களை தாபிர் அபியர்த்தியமானே கண்ணனிடத்திலே அபியர்த்திக்கிறார்கள், கேட்கிறார்கள் கோபஸ்திரீகள். என் கண்ணா என்னுடைய அத்தரியத்தையும் உத்தரியத்தையும் குடு அப்படின்னு பிரார்த்திக்கிறா. அப்போ காமி கஷ்டித்து கர கமலையோர் அஞ்சலியும் யாச்சமானஹா. அப்பொழுது கர கமலையோர் கமலம் போன்று இருக்கக்கூடிய அந்த கோபஸ்திரீகளினுடைய கைகளிலிருந்து அஞ்சலியும் யாச்சமானஹா பகவான் அஞ்சலியை, அதாவது அஞ்சலினா கைகூப்புதல் என்று பொருள், அந்த கைகூப்புதலான அந்த நமஸ்காரத்தை யாச்சமானஹா யாச்சிக்கிறான். சுவாமி அவனும் நமக்கு அத்தனை பேருக்கும் சர்வசுவாமியாக விளங்கக்கூடியவன். அவன் எதுக்கு யாச்சிக்கணும் அப்படின்னா அஞ்சலிங்கிறதே மிகவும் மிருதுவான ஒரு செயல். ஜலயதீதி அஞ்சலி. நம்ம எதிரில் இருக்கிறவருடைய கண்ணுல இருந்து தாரதாரையா ஜலம் கொட்ட வைக்கிற முத்திரை, அதனாலதான் அது பேரு அஞ்சலி. அது எவ்வளவு மிருதுவான செயல். அதை போய் ஆணையிட்டு அதனுடைய தன்மையை கெடுக்க கூடாதுன்னு நினைச்சான் பகவான். அஞ்சலி நியாச்சமானா அஞ்சலி பண்ணுங்கோளே அப்படின்னு பகவான் கேட்கிறான். இது பதவிச்சேதம். இந்த வஸ்திராபகரணத்தை, இந்த ஸ்லோகத்தினுடைய மொத்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு கதாபாகமாக இதை நம்ம அனுபவிக்கலாம். எல்லாரும் கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. இமேஜின் பண்ணிட்டேன்னா இதை கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு இந்த கதாபாகமாக புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொருத்தருடைய உதவி நமக்கு தேவைப்படுது. இது மார்கழி மாசம், பேசுறது கண்ணனை பத்தி. ஆண்டாள் இல்லாம பேச முடியாது. ஆகையினாலே ஆண்டாளினுடைய உதவியை இந்த இடத்துல நம்ம நாடுறோம். நாச்சியார் திருமொழியிலே 3ஆம் பதிகம் கோழி அழைப்பதன் முன்னம் என்கிற பதிகத்திலே இந்த வஸ்திராபகரண விற்த்தாந்தம்னா பதிகம் முழுக்க சொல்லப்பட்டிருக்கு. கோழி அழைப்பதன் முன்னம் குளிர்ந்து நீராடுவான் போந்தோம், ஆழி செல்வன் எழுந்தான் அரவணை மேல் பள்ளி கொண்டாய், ஏழமை ஆத்தமும் பட்டோம் இனி இன்னும் பொய்கைக்கு வாரோம், தோழியும் நானும் தொழுதோம் குறுந்தடை கூறபணியாயேன்னு பாசுரம் ஆண்டாளுடையது. ஆண்டாள் என்ன பண்றா, கண்ணனை அடைய வேணும்னு விரதம் இருக்கா தன்னுடைய சகிகளோட. அப்போ தன்னுடைய ஸ்ரீவில்லிபுத்தூரே கோகுலமா பாவிச்சுக்கிறார். பெரியாழ்வாரின் நந்தவனத்தை விருந்தாவனமாக பாவித்துக் கொள்கிறாள். வடபத்திரசாயி எம்பெருமானை கண்ணனாக பாவித்துக் கொள்கிறாள். ஒரு விரதம் இருக்கா. தன்னுடைய சகிகள் தான் மத்த 5 லட்சம் கோடி பெண்கள், கோபிகை ஸ்திரீகள். அவ அத்தனை பேரையும் பாவிச்சுக்கிறா. இந்த பாவனையிலே ஆண்டாள் நடத்தக்கூடிய விரதம். அந்த விரதத்திலே கோழி அழைப்பதன் முன்னம், கோழி அழைப்பதற்கெல்லாம் முன்னாடி அவ்வளவு கார்த்தால குலைந்து நீராடுவான் போந்தோம், நீராடுவதற்காக சென்றோம். அங்க இருக்கக்கூடிய கோவில் புஷ்கரணியத்தான் அவன் யமுனையா பாவிச்சுக்கிறான். நீராடுவான் போந்தோம், நீராடுறதுக்காக போயிருந்தோம். அப்ப பகவான் என்ன பண்ணான், வந்து அத்தனை வஸ்திரங்களை எடுத்துட்டான். எடுத்துட்டு நேரா குருந்த மரத்தினுடைய கிளையில அமர்ந்து கொண்டான். அமர்ந்துட்டவன் சும்மா இருந்தா பரவாயில்ல, 100 பெண்கள் போயிருக்கான்னு வச்சுப்போமே, அந்த வஸ்திரத்தெல்லாம் எடுத்து அவன் என்ன பண்ணான், 10 தலையில சாத்தின்ட்டான், 10 தோல்ல போட்டுட்டான், 10 இடுப்புல கட்டின்ட்டான். பாக்கி இருக்கிறது அத்தனையும் குருந்த மரத்தினுடைய கிளைகளிலே கட்டி தொங்க விட்டுட்டான். அப்ப கோபஸ்ரீகள் எல்லாம் பாக்குறா, ஆழியம் செல்வன் எழுந்தான் அரவணை மேல் பள்ளி கொண்டா. இங்க ஆண்டாளுக்கும் சுவாமி தேசிகனுக்குமான சாமியத்தை நம்ம பார்க்கணும். அங்க சுவாமி தினகர சுதா சந்நிதவுன்னு அங்க சுவாமியும் சூரியனை காண்பிக்கிறார். இங்க ஆண்டாளும் ஆழியம் செல்வன் எழுந்தான்னு சூரியனைத்தான் இந்த இடத்துல ஆண்டாளும் சாட்சியா இருக்கிறார். ஆழியம் செல்வன் எழுந்தான் அரவணை மேல் பள்ளி கொண்டான். மேல போய் உட்கார்ந்துட்டான் பகவான். அப்போ இந்த கோபஸ்ரீகள் எல்லாம் பகவானை பார்த்து கேட்கிறா, கண்ணா எங்களுடைய வஸ்திரத்தை அத்தனையும் நீ கொடுக்க வேணும், கொடுத்தருட வேணும் அப்படின்னு பிரார்த்திக்க பகவான் மறுக்கிறான். அப்ப ஆண்டாள் அந்த கோபஸ்ரீகள் அத்தனை பேரும் சொல்றா, ஏழமை ஆத்தவும் பட்டோம் இனி இன்னும் பொய்கைக்கு வாரோம், இந்த பொய்கை பக்கமே நாங்க வரமாட்டோம், இங்க வஸ்திரத்தை மட்டும் கொடுத்துரும், நாங்க இப்படியே கிளம்பி போயிடுறோம் அப்படின்னு சொல்ல பகவான் பார்த்தானா, இல்லையே நீங்க மிகப்பெரிய ஒரு அபராதம் ஒண்ணு பண்ணிருக்கேள், அந்த அபராதத்துக்கான தண்டனையாத்தான் அந்த வஸ்திரத்தை நான் பிடிங்கிட்டேன். நானா என்ன அபராதம் பண்ணோம், தர்மசாஸ்திரத்தை பாரு, ஆடை இல்லாமல் நீராடுவது மிகப்பெரிய தவறு. அந்த தவறு அத்தனை இப்ப நீங்க பண்ணிருக்கேள், அதுக்கான தண்டனையா நான் ஆடை எடுத்துட்டேன் அப்படின்னா பகவான். சரி கண்ணா மன்னிச்சுக்கோ, அபராத க்ஷாமனம் பண்ணுவோம், சரி என்ன பிராயச்சித்தம்னாவது சொல்லு. ஒன்னும் பெரிய பிராயச்சித்தம்லாம் இல்ல, அஞ்சலி பண்ணுங்கோ, கை கூப்புங்கோ, கை கூப்பி சரணாகதி பண்ணுங்கோ, வஸ்திரத்தை கொடுத்துடுறேன்றான் பகவான். அப்போ இந்த கோபஸ்ரீகள் எல்லாம் பார்த்தா, கையை கூப்பணும்னா 2 கையும் தூக்கணும், 2 கையும் தூக்கிட்டா மானம் போயிடும், என்ன பண்றதுன்னு தெரியாம டக்க டக்க டக்கன்னு 2 கோபிகைகள் 2 பேரா சேர்ந்துட்டாலாம். ஆண்டாள் எடுக்கிறா பாட்டுல, தோழியும் நானும் தொழுதோம். ஒரு கை ஒரு கோபிகை தரா, இன்னொரு கை இன்னொரு கோபிகை தரா,
2 பேருமா சேர்ந்து ஒரு அஞ்சலி முத்திரையை செலுத்துறா. பகவான் பார்த்தா சாமர்த்தியமா பண்றதா நினைச்சுட்டு அதை பண்றா. பகவான் பார்த்தான், இப்ப உங்க எல்லாரு கையும் நான் வெட்ட போறேன். ஒரு கையாலே அஞ்சலி செலுத்தினால், ஒரு கையால நமஸ்காரம் பண்ணா கரச்சேதம் பண்ணணும், கரத்தை வெட்டணும்னு சொல்றது தர்மசாஸ்திரம். இப்ப உங்க எல்லாரு கையும் நான் வெட்ட போறேன்னு நானா. ஆண்டாள் பார்த்தா, என்ன கண்ணா நீ இப்படி சொல்ற, 2 கையும் தூக்கினா மானம் போயிடுமே கண்ணா. கண்ணன் பார்த்தானா, ஏன் நீ ஆடையெல்லாம் அந்தரங்க மாத்தினதே கிடையாதா கண்ணா? அது நாங்க ஏகாந்தமா இருக்கிறச்சு அந்தரங்கமா மாத்திக்கிறது அப்படிங்கிறச்சு. கண்ணன் சொல்றானா, தர்மசாஸ்திரத்தை நீ மறுபடியும் பார்க்கணும். நீ எவ்வளவு ஒரு மனிதன் எவ்வளவு தனிமையிலே இருந்தாலும், எந்த ஒரு பெரிய அறையில தன்னை போய் அடைச்சிருந்தாலும் அவனை சுத்தி எப்பவும் 14 சாட்சிகள் அவனை பார்த்துட்டே இருப்பான். சூரியன், சந்திரன், வாயு, அக்னி இவாளை போல அத்தனை பேரும் 14 பேர் சுத்தி இருந்து பாப்பா. கோபிகள்லாம் சொன்னாலாம், இல்ல கண்ணா அது எங்களுக்கும் தெரியும் 14 பேர் பாப்பா, ஆனா அவ எங்களோட இருக்கிறத நாங்க பொருட்டா எடுத்துக்கல, நீ இருக்கியே கண்ணா அதுதான் நாங்க பாக்குறோம்னு பகவான் பார்த்தானா. இவா எல்லாருக்கும் அந்தர்யாமி யாருன்னு நினைக்கிற? அப்ப உனக்கு அந்தர்யாம வியாபகத்துவமும் புரியல. இவ அத்தனை பேருக்கும் அந்தராத்மாவாக சர்வசாட்சியாக நான் தான் விளங்குறேன். என்னிடத்திலே என்ன லஜ்ஜை? லஜ்ஜையை விட்டு ஒழிக்க வேணும், லஜ்ஜையை விட்டு ஒழித்து 2 கையையும் கூப்ப வேணும், அப்பத்தான் கூரையை கொடுப்பேன் நான் பகவான். அப்ப அந்த கோபஸ்ரீகள் எல்லாம் பார்த்தா என்ன பண்றதுன்னு யோசிச்சு, எப்படி சரி வஸ்திரம் வேணும், என்ன பண்றதுன்னு தெரியாம இருகையும் விட்டேனோ திரௌபதியை போல 2 கையும் தூக்கி அஞ்சலி முத்திரையை செலுத்தினா சரணாகதி பண்ணிட்டா. இப்ப பகவான் பாக்குறான், சரி இந்த கூரையெல்லாம் என்கிட்ட வந்துடுது, கூரையெல்லாம் கட்டின்னு இருக்கானோ பகவான், இந்த கூரையெல்லாம் உங்ககிட்ட நன்னா இருக்கா என்கிட்ட நன்னா இருக்கான்னு கேட்டானா. கண்ணா உங்ககிட்ட தான் நன்னா இருக்கு, யாரும் மறுக்கல, அப்ப கேட்கிறியே வஸ்திரத்தை திரும்பி கேட்கிறியே அப்படின்னானா. கண்ணா பாட்டை சரியா நீ பார்க்கலன்னு நினைக்கிறேன், நாங்க வஸ்திரத்தை தான் கேட்டோம், ஆனா தோழியும் நானும் தொழுதோம் குறுந்திடை கூறபடியா, நீ குருந்த மரத்துல கட்டி வச்சிருக்க பாரு, அந்த வஸ்திரத்தை மட்டுமாவது கொடு, நீ சாத்தினது உன்னோடய இருக்கட்டும், அந்த வஸ்திரத்தை மட்டுமானும் கொடு. அப்ப எப்படி சுவாமி 100 பேர் வந்திருக்கா, 10 பகவான் எடுத்துட்டான், தட்டுப்பாடு வருமேனா? ஒருவர் கூரையை 9 உடுத்தி வருவோம், எங்களுக்கு ஒரு கூரை தான் வேணும், ஒரு கூரையை 9 பேர் சேர்ந்தான உடுத்திட்டு போறோம், எங்களுடைய கூரையை நீ தந்தரல வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறா கோபஸ்ரீகள். இது சரித்திரம். இதுக்கப்புறம் தான் இம்பார்ட்டன்டான பார்ட் இந்த சரித்திரத்தினுடைய தாற்பயம். இந்த தாற்பயம் நமக்கு புரிஞ்சாதான் இந்த சரித்திரத்தை தவறான வாதங்களுக்கு உட்படுத்த விடாம பண்ண முடியும். இதுக்கான தாற்பயம் என்ன அப்படிங்கறத பார்த்தா, எப்படி நான் ஒரு மனிதனாகப்பட்டவன் நாளுக்கு நாள் தன்னுடைய ஆடையை மாத்துறானோ, இந்த ஜீவாத்மாவாகப்பட்டது ஜென்மாந்தரமாக ஜென்மத்துக்கு ஜென்மம் தான் சரீரத்தை ஆடை போல மாற்றிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஜீவாத்மாக்களாக இங்க விளங்கக்கூடியவர்கள் தான் அந்த கோபஸ்ரீகள். அவ யமுனை ஆத்திலே இருக்கிறார்கள். நாமோ சம்சாரம், அவளாவது 6, நம்ம சம்சாரங்கிற மிகப்பெரிய சாகரத்துல நிக்கிறோம். அங்கே ஆண்டாள் பகவானிடம் பிரார்த்திக்கிறார், காலை கதுவிடுகின்ற கயலுடு வாளை விரவி, கண்ணா கால மீன்கள் கடிக்கிறது, அதனால கூரையை கொடுன்னு பிரார்த்திக்கிறார். அதுக்கு ஆண்டாளுக்காவது சம்சாரத்துல வெள்ள மீன் வந்து கடிக்கிறது, நமக்குள்ளேயே மீன் முதல போன்ற அத்தனை விஷயங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள் ஒரு பக்கம், பஞ்ச ஞானேந்திரியம் ஒரு பக்கம், இதுக்கெல்லாம் அதிபதியா மனசு ஒரு பக்கம் நம்மளை இழுக்கிறது, சம்சாரத்துக்குள்ளே இழுக்கிறது. அங்கே குருந்த மரத்தின் மேலே பகவான் இருக்கிறான், இங்கே ஸ்ரீவைகுண்டத்திலே பகவான் எழுந்தருளி இருக்கிறான். அப்போ இந்த கோபஸ்ரீகள் அத்தனை பேரும் என்ன பண்றா, பகவானிடத்திலே குறுந்திடை கூரை, அந்த குறுந்திலே இட்ட கூரையை பலனாக பிரார்த்திக்கிறார். இங்க நமக்கோ ஜீவாத்மாக்களுக்கோ பரம பலனாக இருக்கக்கூடியது மோட்சம், பகவானினுடைய கைங்கரிய பிராப்தி. அந்த கைங்கரிய பிராப்தி தான் நம்ம அத்தனை பேருக்கும் பரம பலன். அந்த பரம பலத்தை இந்த ஜீவாத்மாவாக இருக்கப்பட்டவன் பகவானிடத்திலே பிரார்த்திக்கிறான். பிரார்த்திச்சா அவ்வளவு சுலபமா கொடுத்துட மாட்டான் பகவான். ஏன்னா அந்த பிரார்த்தனைக்கு நாம் பாத்திரமா இருப்பவர்களா செக் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல சரணாகதி பண்றது பெருசு இல்ல, சரணாகதி பண்ணக்கூடியவன் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிற மிகப்பெரிய அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, பகவான் அங்க என்ன சொல்கிறான், லஜ்ஜையை விட்டொழிக்க வேணும், லஜ்ஜையை விட்டொழித்து சரணாகதி பண்ண வேணும். இங்கேயோ இந்த ஜீவாத்மாக்களுக்கோ நம்ம சரணாகதி பண்ணணும்னா ஸ்வரக்ஷனே ஸ்வான்வயம், தன்னை தானே ரட்சித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற குணத்தை நாம் விட்டொழிக்க வேணும். சுவாதந்திரியம், நம்ம சுதந்திரன் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையை நாம் விட்டொழித்தாலே ஒழிய கைங்கரிய பிராப்தி கிடைக்காது. எப்பொழுது அவர்கள் லஜ்ஜையை ஒழித்தார்களோ பகவான் குறுந்திடை கூரையை தந்தருளினான். அதைத்தான் ஆண்டாள் பாடுறா, கூடார வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோள்வளையே தோடே செழிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் ஞாபணிவோம் ஆடை உடுப்போம்னு பாடுறா. அந்த ஆடையத்தான் அங்க பாடுறா. அப்போ கூடார வெல்லும் சீர், அங்கேயும் பாருங்க ஆண்டரோட சாமர்த்தியத்தை.
கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா ஆடை உடுப்போம்னு சொல்லல. ஏன்னா கோவிந்தன் பக்கத்துல தானே ஆடை கிளம்பி போயிடும். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடினா, கோவிந்தன் நாமம் தான் திரௌபதிக்கு புடவை கொடுத்தது, பகவான் கொடுக்கல. கோவிந்தன் பக்கத்துல இருந்தான்னா ஆடை கிளம்பி போயிடும். கோவிந்தன் நாமம் ஆடையை கொடுக்கும். அதனால கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி ஆடை உடுப்போம், நாடு புகழும் பரிசாக அவர்கள் அந்த கூரையை பெற்றறினார்கள். இங்கே பகவான் நமக்கு எப்பொழுது ஸ்வரக்ஷனே சுவான்மயம், தன்னைத்தானே ரட்சிக்க முடியும் என்பதை விடுகிறோமோ, சுவாதந்திரத்தை விடுகிறோமோ, அதோடே கூட பாரதந்திரிய ஞானத்தை பெற்று அந்தர்யாமித்துவத்தை உணர்ந்து ஆனுகூல்யசிய சங்கல்பம் பிராதிகூல்யசிய வர்ஜனம் ரட்சிஷ்யதி விஸ்வாசா கோத்திருத்துவ வர்ண கார்பண்யங்கள், அந்த 5 லட்சணங்களும் எப்பொழுது ஒரு ஜீவாத்மாவுக்கு புரிந்து உணர்ந்து அதை பெறுகிறானோ அப்பொழுது மிக பெரும் பரிசாக, நாடு புகழும் பரிசாக இருக்கக்கூடிய பகவானுடைய அந்த கைங்கரிய பிராப்தியானது ஜீவாத்மாக்கு கிட்டுகிறதுங்கிற மிகப்பெரிய கருத்தை இந்த 20வது ஸ்லோகத்திலே சொல்லி சுவாமி தேசிகன் தலை கட்டுகிறார். அடுத்தபடியா கடைசியா பலஸ்துதி. இது எல்லா இப்ப அந்த ஆர்ட் ஒர்க்ல எல்லாம் பார்த்தேன்னா அந்த ஆர்டிஸ்டோட சைன் இருக்கும். அந்த மாதிரி எந்த பிரபந்தமா இருந்தாலும் ஆச்சாரியர்கள் அவர்களுடைய முத்திரையை வைப்பார்கள். இந்த கிரந்தத்தை இயற்றியது அடியேன் ஒரு முத்திரையை வச்சிருக்கார். அதே போல சுவாமி தேசிகனுக்கு அப்பவே தெரிஞ்சு போயிடுது, வருங்கால சந்ததியினர் இன்ன பலன் இந்த ஸ்லோகத்தை படிச்சா இன்ன பலன்னு சொல்லலைன்னா இந்த ஸ்லோகம் எதையும் படிக்க மாட்டான்னு தெரிஞ்சு போயிடுது. அதனால இந்த ஸ்லோகத்தை படிச்சா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறதையும் சுவாமி தேசிகன் சொல்லி முடிக்கிறார். இத்தியனன்ய மனசா விநிர்மிதா ஸ்ரீ வெங்கடேஷ கவினா ஸ்துதிம் பఠன் திவ்ய வேணு ரசிகம் சமீக்ஷதே தெய்வதம் கிமபி யௌவத பிரியம். இளமையோடே கூடிய அந்த கோபஸ்திரீகளினுடைய பிரியன் ஆனா அந்த பகவான், அவர்களுக்கு பிரியமாக இருக்கக்கூடிய அந்த பகவான், அந்த பகவானை இது அனன்ய மனசா விநிர்மிதா, பகவானை தவிர வேறு ஒரு சிந்தனையும் இல்லாமல், அனன்ய மனசா வேற ஒரு சிந்தனையே இல்லாமல் ஸ்ரீ வெங்கடேஷ கவினா ஸ்துதிம் பఠன்னு, ஸ்ரீ வெங்கடேஷ கவியான சுவாமி வேதாந்த தேசிகன் அடியன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். ஸ்ரீ வெங்கடேஷ கவினா ஸ்துதிம் பఠன்னு சுவாமி தேசிகன் இயற்றிய இந்த ஸ்துதியை பఠன்னு யார் ஒருவர் ஸ்ரத்தையோட படிக்கிறார்களோ, திவ்ய வேணு ரசிகம் சமீட்சதை, இங்க தான் பலன் வருது. திவ்ய வேணு ரசிகம், திவ்யமான அந்த வேணு புல்லாங்குழல், அந்த புல்லாங்குழல் நாதத்தை, திவ்யமான வேணுவை எவன் ரசிக்கிறானோ, திவ்ய வேணு ரசிகனாக பகவான் விளங்குகிறான். இதை 2 வகையா பொருள் கொள்ளலாம். ஒண்ணு, திவ்ய வேணு ரசிகம் அப்படின்னு பகவானை சொல்லலாம். இல்ல திவ்ய வேணு ரசிகம் யௌவத பிரியம், இந்த திவ்ய பகவானுடைய வேணுவை ரசிக்கக்கூடிய கோபிகைகளுக்கு எவன் ஒருவன் பிரியனாக இருக்கிறானோன்னு அந்த கோபிகைகளுக்கும் எடுத்துக்கலாம், பகவானுக்கும் எடுத்துக்கலாம். திவ்ய வேணு ரசிகம், அந்த பகவான் சமீக்ஷதே, அந்த பகவானை காண கண் படைத்தவர்களாக ஆகுகிறார்கள், பகவானை காண பெறுகிறார்கள். எந்த ஒரு பகவானை காண முடியாமல் எதோவாசோ நிவர்த்தந்தேன்னு வேதங்கள் திரும்பியதோ, எந்த பகவானை நம் இந்திரியங்களாலே உணர முடியாதோ அப்பேற்பட்ட அந்த பரபிரம்மத்தை காண கண் படைத்தவர்களாக இந்த 20 ஸ்லோகத்தை படித்தவர்கள் ஆகுகிறார்கள் அப்படிங்கிற அந்த பலஸ்துதியோட இந்த கோபால விம்சதிங்கிற அழகான கிரந்தத்தை சுவாமி தேசிகன் தலை கட்டுகிறார். அவருடைய அருள் எல்லாருக்கும் கிட்ட வேணும் என்று பிரார்த்தித்து இந்த ஸ்லோகத்தின் பாத்திரமாக இருக்கக்கூடிய கண்ணனுக்கு ஒரு நமஸ்காரம். கண்ணன் சொல்லிட்டா கிருஷ்ண பக்திக்கு 3 பேரை சொல்லாம முடிக்கவே முடியாது. கிருஷ்ண திருஷ்ணா தத்துவமான நம்மாழ்வார், கண்ணனுக்கு தாயான யசோத பாவத்திலே அருளி செய்த பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையான ஆண்டாள். அதனாலே பெரியாழ்வார் திருவடிகளுக்கும் நம்மாழ்வார் திருவடிகளுக்கும் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி இந்த அழகான கிரந்தத்தை நமக்கு கொடுத்த சுவாமி வேதாந்த தேசிகனுடைய திருவடிகள்ல எங்களுடைய பிரணாமங்களை தெரிவித்து எங்களுக்கு இந்த வாய்ப்பை அளித்த எங்களுடைய குருவான ஸ்ரீ துஷ்யந்த் ஸ்ரீதர் சுவாமி அவர்களுக்கும் அவர்களுடைய திருவடிகள்ல அத்தனை பேருடைய கிருத்தஜதைகளையும் தெரிவிச்சுண்டு இந்த அழகான அரங்கத்தை நமக்கு அளித்த ஸ்ரீ சங்கரா வித்யாலயா பள்ளி நிர்வாகத்துக்கும் அடியவங்களுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அழகான ஒரு நிகழ்ச்சியை நிறுவின கர்நாடகா மற்றும் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி சபால இருக்கிற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய பல்லாண்டுகளை பாடி பகவானுடைய அருள், அந்த திவ்யவேணு ரசிகனான அந்த பகவானை காண கண் படைத்தவர்களாக நம் அத்தனை பேரும் ஆக வேண்டும் என்கிற பிரார்த்தனையோட அமைகிறோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. நமஸ்காரம். Namaskaram. In the coming months of December, January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly.
on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutiyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. Coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.